ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? பரணி ஆள காணா, நம்மளே அப்டேட் ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ணா ஸ்பீக்கர் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? புரியல. ஸ்பீக்கர் கொடுத்துருக்கீங்களா? எல்லாரும் லிசனர்லயே காட்டுறாங்க எனக்கு. இல்லையே இல்லையே, நீங்க இருக்கீங்க, சுகன் இருக்கு, அப்படி மகேஷ் இருக்காரு. ரொம்ப காலம், ரொம்ப மாசம் வரதுக்கு முன்னாடி போனவர், போனவர், காணாமல் போனவர் பற்றிய பட்டியலில் இருக்க வேண்டிய ஆளு திடீர்னு பல்லு ஸ்பீக்கர் வேலைக்கிட்ட அப்படியே வந்துருக்காரு. பல பலன்னு வந்திருக்காரு. பக்காவா வந்திருக்காரு. இனிமே இனிமே ரெகுலரா வருவாராண்ணா. எப்படி இருக்கீங்க? ஆமாமா வந்துருவேன் டிராகன் ரெகுலரா. படம் மாதிரி அரியர் எழுதிட்டு மறுபடியும் வர்றாரு. கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எப்படின்னா, ஊருக்கு வந்ததே சொல்லாம கிட்டத்தட்ட துரோகம் பண்ணவர்னு கூட சொல்லலாம். மறைச்சிருக்காருண்ணா. ஆமா ஆமா இல்ல, கரெக்ட். துரோகம் பண்ணவர் எல்லாத்தையும் மறைச்சிருக்காருங்கிறது வேற, துரோகம் பண்ணது வேற. இத்தனைக்கு நான் ஈரோட்ல இருக்கேன்னு போஸ்ட் எல்லாம் போட்டிருக்கேன். அவர் ஈரோட்ல தான் இருந்துகிட்டு, சரி இதுல வேற ஸ்பேஸுக்கு வாங்க, நான் யூகே கூட்டு இல்ல போறேன், அங்க நீங்க கூட்டு போறேன், இங்க அப்பதான் கூட்டு கிளம்பிட்டேன், போறேன்னு. நான் ஊருக்கு இல்ல, வந்துட்டேன் நானு. அவர் அதெல்லாம் சொன்னது நீங்க இங்க பேசாதீங்க மகேஷ் இல்ல, அண்ணா. ஸ்பேஸ்ல இருக்கும்போது ஃபாரின் கூட்டு வரேன் அப்படிங்கிறாரு. ஏன் இங்க இருந்து இந்தியாவில இருந்து லோக்கல்ல ஈரோட்ல இருக்கும் போதே பார்க்க வராத ஆளு இங்க டிக்கெட் போட்டு நம்ம ஃபாரின் கூட்டு போக போறாராம். சரி எழுத அது போயிட்டு போகுது. அது அவர் அப்புறமேட்டு அப்பா அதுக்கு வருவோம், அப்டேட்டுக்குள்ள போவோம். ஏதாவது முக்கியமான அப்டேட் எதுவும் மிஸ் ஆயிருக்கா, வந்துட்டான்னு பார்ப்போம். எனக்கு தெரியல, பரணி அப்டேட் சொல்ற ஆளு. நம்ம தெரிஞ்ச வரைக்கும் மாவீரன் சொல்லுவோம், இருக்காருண்ணா. சொல்லுங்க. தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவோம். காட்டி, அந்த காட்டி படத்துல இருந்து அனுஷ்காவோட படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. அதோட கவுண்ட் டவுன் போஸ்டர் ப்ளஸ் வந்து அடிஷனல் கிளீம்ஸ்லாம் விட்டுருந்தாங்க அன்னைக்கு. அப்புறம் வந்து முக்கியமா வந்து துருவிக்ரமோட பைசன் படம், அந்த பைசன் காலமாடன், அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் செப்டம்பர் 1 ரிலீஸ் ஆகுது. படம் தீபாவளி அக்டோபர் 17 ரிலீஸ் ஆகுதுன்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர செப்டம்பர் 1, அதாவது செப்டம்பர் இன்னும் நாளை மறுநாள் வந்து ரிலீஸ் ஆகுது. நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக், அதாவது மாரி செல்வராஜ் படத்துக்கு ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மியூசிக் டேரக்டரா மாறிட்டு வருது. இப்போ வந்து நிவாஸ் கே பிரசன்னா அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த குமார சம்பவம் அப்படிங்கிற படம், குமரன் நடிக்கிற படம், பாண்டியன் ஸ்டோர்ல நடிச்சார்ல அவர், குமரன் நடிக்கிற படம். அந்த படம் வந்து செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகும்னு ஆஃபீஸர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து எஸ்டிஆர் 49 படத்துடைய அப்டேட் இன்னும் 1 வீக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, 10 டேஸ்க்குள்ள வந்துடும் சொல்லிட்டு வெற்றிமாறன் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நாளைக்கு வந்து தலைவன் யுவன் சங்கர் ராஜாவோட பிறந்த நாள். அந்த பர்த்டே ஸ்பெஷலா ஏதோ புது அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சர்ப்ரைஸ் ரீயூனியன் சொல்லியிருக்காங்க. என்னவா இருக்கும்னு வேணா ஏதாவது கெஸ் பண்ணுங்க, பார்ப்போம் நாளைக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸ்மைல் ப்ளீஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் எவிடன்ஸ் அப்படிங்கிற படத்துல இருந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அது இன்னைக்கு 1 மில்லியன் வியூஸ் என்னமோ தொட்டுருச்சுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அடுத்தது நம்ம அனுஷ்கா ஃபேன் ஒருத்தர் இருப்பார், முத்து. அவர் தான் ரொம்ப ஆவலா கேட்டுக்கிட்டே இருந்தார். இந்த கத்தனார் அப்படிங்கிற படம், அவங்க அனுஷ்கா மலையாளத்தில் அறிமுகமாகிற முதல் படம், ஜெயசூர்யா நடிக்கிற படம், மிக பெரும் பொருட்செலவில் எடுக்கிற படம். அதோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளை காலை 10 மணிக்கு ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. பாகி ஜெயசூர்யா 4, படம் தானே அது? ஆமா ஆமா ஆமா, பாகி 4 ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருச்சு. பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுங்க, ஃபுல் ஆக்ஷன், 555 ரத்தம் தெறிக்க அப்படின்றாங்க, தெறிக்க தெறிக்க கேள்விப்பட்டேன். தெறிக்க தெறிக்க. 555 பாருங்க, கதைன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? பாருங்க ட்ரைலர் பார்த்தோம் சொல்லுங்க. அடுத்தது மைனே பியார் கியா அப்படிங்கிற படத்துல இருந்து ஆண்டனி வர்கீஸ் பெப்பே அவர் இருக்கார்ல, அவருடைய போஸ்ட் விட்டுருந்தாங்க. மதராசி படத்துல இருந்து 5 days to go, 6 days to go கவுண்ட் டவுன் போஸ்ட் விட்டுருந்தாங்க. அப்புறம் பேட் கேர்ள், அந்த பேட் கேர்ள் படத்துலயே ப்ரிவியூ ஷோ இன்னைக்கு நடந்துச்சு, நேற்று நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதோட கிளிம்ஸ் இன்னைக்கு விட்டுருந்தாங்க. சிவராஜ்குமார் கேவிஎன் ப்ரொடக்ஷன் கூட ஜாயின் பண்ணி ஒரு படம் பண்றாரு. அவர் நடிக்கிறாரு, ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டேரக்டர் வந்து அந்த கருட வாகனவா அதை எடுத்த அந்த பவன் வடையார், அவர் வந்து டேரக்ட் பண்றாரு படம். அடுத்தது தண்டகாரண்யம், அந்த தண்டகாரண்யம் படத்துடைய போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன் போஸ்டர் சூப்பரா இருக்குண்ணே. நல்லா சூப்பரா இருக்கு. ஒவ்வொன்றும் போஸ்டர் கேம்பெயின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போஸ்டர். நேற்று வந்து இந்த போலீஸ் ஷூல வந்து அப்படியே அந்த ஷூ லேஸ்ல வந்து அப்படியே ஆமா பாம்பாமா, மிரட்டிட்டாங்க. அது ஒரு மிரட்டல். இன்னைக்கு வந்து அந்த யானை தந்தத்துல கம்யூனிஸ்ட் அந்த இதை வச்சு பேசுவாங்க, சுத்தியல் அருவா மாதிரி, அதை சூப்பரா அதை செம்மையா பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அடுத்தது வேற ஏதாவது அப்டேட் இருந்தான்னு தெரியல. பரணி வந்துட்டு அப்படி பரணிட்டு கேட்போம். பரணி சொல்லுங்க, அப்படியே நீங்க கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் இது வரைக்கும். அப்டேட் சொல்லுங்க. இல்ல வேற எதுவும் எனக்கும் தெரிஞ்சு பெருசா இல்ல. வந்துட்டேன் பேக் டு ஊருக்கே வந்தாச்சா? எஸ். ஓகே. அப்டேட் எதுவும் இல்லையா? அப்போ வந்து கேரளா போன அனுபவம், படங்கள் பார்த்தது, என்னென்ன படம் மிஸ் ஆச்சு, நேற்று ரிவ்யூ சொல்லாது எல்லாத்தையும் சொல்லுங்க. நேற்று ஓடும் குதிரை சாடும் குதிரைலாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஓடுச்சா குதிரை இல்லை ஓடாமல் நின்றுச்சா அப்படிங்கலாம் சொல்லுங்க. அது போக கலர் கலரா படங்கள் நல்லா இருந்துச்சா? ஓணம் ஸ்பெஷலா போனீங்களே, இல்ல ஸ்பெஷல் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? நான் அதெல்லாம் இப்ப நான் ஆரம்பிச்சிச்சுண்ணா.
ஓணம் அந்த ஒரு அதான் வாரம் அதெல்லாம் எப்படின்னா என்னை பத்தி அப்படி தப்பா நினைச்சீங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா அதெல்லாம் எப்படின்னா ஆரம்பிச்சிருச்சு அப்படியே குதூகலமா பல்ப் எரியுது ஃபுல்லா. இல்ல ஒரு மாதிரி ஜாலியா ஒரு மாதிரி ஃபன் வைபா இருந்துச்சு. எனக்கு என்னன்னு தெரியல, இந்த நான் வெளியே போனதுனால இல்ல இந்த ஓணம் டைம்ன்றதுனால தெரியல, நிறைய கொஞ்சம் கூட்டமா இருந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. கொச்சியில ஆட்கள் அதிகமாயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஒரு மாதிரி ஃபன்னா இருந்துச்சு. ஆல்ரெடி அந்த ஓடும் குதிரை சாடும் குதிரை நான் அது ரொம்ப நீட்டி இதெல்லாம் சொல்லல. அந்த படம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுமார் படம். ஃபஹத் ஃபாசில்ட்ட இருந்து கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்த்தேன். அல்தாஃப்ல இருந்து கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்த்தோம். பட் அது கொஞ்சம் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் காமெடி ஃபிலிம்னா சொல்லலாம். அது கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அது பெருசா ஒர்க் ஆகல. அதுக்கு மேல அந்த படத்துல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவ்வளவுதானே. வேற என்ன? 2 நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணேன். நான் வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் டே வந்து 2 படம் பார்த்தேன். ஈவினிங் போனேன், குழிமந்தி சாப்பிட்டோம், அப்புறம் ஒரு மாதிரி ஜாலியா போயிட்டு வந்துட்டு அடுத்த நாள் படம் பார்த்துட்டு கிளம்பிட்டேன். அவ்வளவுதான். பெருசாலாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒண்ணு, வெயிலும் அடிச்சு மழையும் பெய்யுற ஒரே ஒரு கொச்சி தான் இப்போதைக்கு. அதுவுமே நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. அதே மாதிரி நான் தங்கின பிளேஸ் செம்ம பிளேஸ். ஒரு மாதிரி குடிமந்தி சாப்பிட்டோம்னு சொன்னீங்களே பரணி ப்ரோ, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமா? சாப்பிட்டோம். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட. ஒருத்தரா? ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். ஆமா ஆமா. அது நான் தங்கினது ஒரு ஏர்பிஎன்பி தான். ஆனா அது வந்து ஒரு பெயிண்டர். அவர் வந்து ஒரு ஓல்டு ஃபேமஸ் பெயிண்டர் போல. அவரோட வீடு போல. அது ஒரு ரூம் மட்டும்தான் போர்ஷனு. அதுமாதிரி செம்மையா இருந்துச்சு. அதுமாதிரி அந்த காலத்து ஒரு பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. ஒரே ரூம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். வேற ஒன்றும் ஸ்பெஷலா சொல்றதுக்கு இல்லை. அதேமாதிரி லோக்கா சூப்பர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஹிருதயபுரமும் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. எனக்கு தான் வந்து லோக்கா ஒர்க் ஆகல. பட் நிறைய பேர் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாராவது போய் பார்க்கறதுனா போய் பார்த்துட்டு வாங்க, சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தமிழ் டப்பிங் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த அந்த தமிழ் டப் தான் பார்ப்பேன் அப்படின்னு வெயிட் பண்றவங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு சொல்லுங்க, பேசலாம் டீட்டெயில்டா. நான் பார்த்துட்டேன். அது எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா அதை பத்தி பேசலாம். அது என்ன சொல்றது, ஸ்பாயிலர் இல்லாம சொல்லுங்க விஷால் ப்ரோ. என்ன ப்ரோ, செகண்ட் ஹாஃப்ல சில இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சூப்பர் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். செம்மையா பண்ணியிருக்கானுங்க. அது ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதுவும் கல்யாணி வணக்கங்கள்னு ஆயிட்டாங்க. செம்ம அழகா இருந்தாங்க. அந்த ரோலை சூப்பரா புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. நஸ்லின் திருப்பியும் ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், பிரிச்சுட்டாரு. இன்டர்வல் பிளாக் வந்துட்டு ஒரு மரண இன்டர்வல் பிளாக்கு. அது பாருங்க, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு பர்னி ப்ரோ. இந்த பட்ஜெட்ல கிளைமேக்ஸ் போஸ்ட் கிரெடிட்ஸ்லாம் தியேட்டர் கொண்டாடிட்டாங்க பர்னி ப்ரோ. நான் மலையாளத்துல தான் பார்த்தேன். ஆமா, 30 கோடியில. இன்னொன்னு, கேமரா ஒர்க்கு, லைட்டிங், எடிட்டிங் எஸ்பெஷலி எல்லாமே டாப் நாச். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் டவுன் ஆகி ஏறுது கதை. பட் இருந்தா பரணி ப்ரோ எனக்கு ரொம்ப சீக்கிரம் முடிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படியா? இல்ல, படம் லென்த் ஆக்கிட்டாங்க. ஆனா கிளைமேக்ஸ் டக்குன்னு முடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அப்படி இருந்துச்சா? எனக்கு அப்படி தோணல. பட் ஆனா எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு லைட்டா ஒரு மாதிரி நெருடல் ஆயிடுச்சு. ஒரே லொகேஷன் அதனாலயா? ஒரே லொகேஷன்றதுக்காக இல்ல ப்ரோ. அது அது நான் வந்து ஸ்பாயிலரோட பேச வேணாம்ன்றதுக்காக. ஆனா இப்போ சொல்றேன், நான் இன்டர்வல் பிளாக் சீக்வன்ஸ் பெஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பர்சனலா. உள்ள கத்திட்டே இருந்தாங்க ஒரு 10 நிமிஷம். அந்த ஒரு 5 நிமிஷம் சீக்வன்ஸ் வரும். பட் ஆனா அதுல இருந்து அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாவே கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒருமே எனக்கு தியேட்டரே வைபா இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ்க்கு. அதுவே சூப்பரா இருந்துச்சு. பரணி ப்ரோ, நஸ்லின் என்ன ப்ரோ எல்லா படமும் சூப்பரா பண்றாப்ல. ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ அவரை. எனக்கு பர்சனலா என்ன தோணுச்சுன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃபிளாட்டா, அது ஸ்லோவா பில்டப் பண்ணி தான் கொண்டு போறாங்க. பட் ஆனா வந்து அது கொஞ்சம் ஸ்டோரிக்கு பெருசா ஹெல்ப் பண்ணாத சில. அதுதான் ப்ரோ, அது ஸ்டோரி எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுதுன்னு பாக்கணும்ல. அது பெருசா எங்கேயுமே செகண்ட் ஹாஃப்ல வந்து இதா கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃபே இல்லைன்னாலும் வந்துட்டு நீங்க வந்து ப்ரீ இன்டர்வல் பிளாக்ல இருந்து படத்தை ஆரம்பிச்சிருந்தா கூட ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு.
அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டு, நான் இது மட்டும் சொல்லி கேட்டுக்கிறேன், ஏன்னா தெரியாது மத்தவங்களுக்கு. படத்தை பத்தி எல்லாம் பேசாதப்பா. நீ அந்த படத்தை பத்தி பேசா ஸ்பாய்லர் ஆகுது. நான்லாம் பாக்கல ஒண்ணும். இப்ப ஏதாவது ஒரு ஸ்பாய்லர் சொல்லணும்னு சொல்லுங்க நீங்க. சேட்டா நீங்க மைண்ட் செட் எப்படி பண்றீங்கன்னா, நான் எல்லாரும் நல்லா இருக்குதுன்றாங்க, நீங்க மட்டும் நல்லா இல்ல, எனக்கு வந்து நகர்ல அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது? நான் மட்டும் தானா சொன்னேன்? நான் எங்க நல்லா இல்லைன்னு சொன்னேன்? அவர் நல்லா இருக்குன்னு தானா சொன்னாரு. சரி, ஒருத்தர் லோக்கா தமிழ்ல வெர்ஷன் ரிலீஸ் ஆயிருக்கான்னு கேட்டிருக்காரு. ரிலீஸ் ஆயிருச்சுங்க. படம் நீங்க தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆயிடுச்சு, தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆயிருச்சு. இல்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. ஓகே ஓகே ஓகே. தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு, தமிழ் டப்ல போய் பாருங்க. அதே மாதிரி இந்த வாரம் நிறைய தமிழ் படங்கள் வந்திருக்கு, அதுவும் போய் பார்க்கறதுனா பாருங்க. நான் இன்னைக்கு போனேன், பட் ஆனா வந்துட்டு காலையில ஷோ என்னால எதுவும் பார்க்க முடியல. மத்தியானம் போக டைம் கிடைக்கல. ஸோ அதனால எந்த படமும் பார்க்காம டிசப்பாயிண்ட் வந்துட்டேன். விஷால் ப்ரோ, நான் என்ன படம் பார்க்க போனேன்னு கேளு ப்ரோ. சொல்லுங்க ஐயா. கிஃப்ட் பார்க்கலான்னு போனேன். யார் படங்க அது? யார் படமா? பிரகாஷ், நான் உங்க பேர் என்னன்னா? அந்த ஆக்ட்ரஸ் பேரு பர்னி. அதெல்லாம் தேவையா பர்னி? ஸ்கிப் பண்ணுங்க. யாருன்னு தெரியாத படத்தை உட்காந்துட்டு. ஆக்ட்ரஸ்னா விஷால் சேட்டா கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ப்ரோ. ரேவந்த் ப்ரோ. விஷால் ப்ரோ, அது வந்து நீங்க போன தியேட்டர் ஃபுல்லா கல்யாணி பிரதர்ஷன் ஃபேன்ஸ் கத்திக்கிட்டே இருந்தாங்க. நீங்கல்ல பரணி ப்ரோ, நான் போன தியேட்டர்லங்க. ஓகே நான் போன தியேட்டர் தான் சொன்னேன், இன்டர்வல் பிளாக் சீக்வென்ஸ்க்கு கத்திட்டே இருந்தாங்கன்னு. ஓகே, அது எங்க ஃபேன் கிளப் அப்படிதான் அலப்பறை கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்க கல்யாணி பிரதர்ஷன் ஃபேன் கிளப்பா? ஆமா. பரணி ப்ரோ, யார் பேசுறது? ஸ்பீக்கர் சவுண்ட் கேக்கு. ஸ்பீக்கர் இது ஆன் பண்ணாம கேக்குது. ரேவந்த். அப்படியா? ஆன் பண்ணாமே எனக்கு தெரியும், காமிக்கல. இல்ல நீங்க பாத்தீங்களா படம்? ஏதோ ப்ரோ, நான் நாளைக்கு காலையில போயிட்டு ஷோ எடுத்திருக்கோம். நாளைக்கு காலை செலிப்ரேஷன் தான். எங்க ஷோ எடுத்தீங்க? ஓ, கேரளாவா நீங்க? இல்ல கேரளாவா? இல்ல சேட்டா, ஈகா பச்சை தமிழன் அவரு. ஈகா ஈகானா? சென்னை ஈகா சினிமாஸா? ஷோவே எடுக்கிற அளவுக்கு கல்யாணி பிரதேசன் ஃபேனா? சேட்டா வேற பச்சை தமிழ் சொல்றீங்க. நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அந்த ஸ்லாங் வரல. அது ஒன்னாவது அதுலயே தெரிஞ்சிருச்சு மலையாளி இல்லன்ட்டு. பட் ஆனா எனக்கு என்னன்னா, ஷோ எடுக்கிற அளவுக்கு எத்தனை பேர் ப்ரோ போறீங்க? ப்ரோ அது வந்து 200 சீட் கெபாசிட்டி மொத்தமா எடுத்திருக்கோம். ரேவந்த் ப்ரோ, இது ஒர்த் ப்ரோ. இந்த படம் ஒர்த்தா இருக்கு பாருங்க. நீங்க உண்மையா சொல்றீங்களா இல்ல எனக்கு லைட்டா டவுட்டா இருக்கு? உண்மையா ப்ரோ, நாங்க கல்யாணி ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணிருக்கோம் நாளைக்கு. சும்மா ட்விட்டர் ஃபேன்ஸ் தான். நானும் ஃபேன் ஆயிட்டேன். வரீங்களா நாளைக்கு சேட்டா? டிக்கெட் இருக்கு சேட்டா. நான் மதுரை சேட்டா. இல்ல சேட்டா. எந்த சேட்டா? யாரு கார் ஓட்டுறது? சுகுமாரனா? யாரு? இல்ல சுகுமார். நான் தான் ப்ரோ. தவறுங்க ஐயா. 200 பேர் டிக்கெட் சோல்ட் அவுட்டா ப்ரோ? ஆமா ப்ரோ. சூப்பர். தமிழ் வெர்ஷனா இல்ல மலையாளமா? மலையாள வெர்ஷன். நாங்க கல்யாணி பிரதேசம் மலையாளம் பேசதான் ஆசைப்படுறோம். சரி, அது இது தெரியுமா உங்களுக்கு? ஏன் ப்ரோ இவ்வளவு क्वेश्चन கேக்குறீங்க? ஜெனரல் நாலேஜ்ல பரணி வந்து இஸ் ஃப்ரம் கொச்சி, அதனால அவர் வந்து இந்த மாதிரி क्वेश्चन எல்லாம் கேக்குறதுக்கு காமனான வச்சாங்க. இல்ல ரேவந்த் ப்ரோ, கன்னடா தெரியுமா? கன்னடா தெரியாது ப்ரோ. தெரியாதா? சரி, ஓகே. இல்ல படத்துல நிறைய கன்னடா டைலாக்ஸ் வரும், அதுக்கெல்லாம் மலையாளம் சப்டைட்டில் தான். எங்களுக்கு கல்யாணி இருக்கும்போது கன்னடா இருந்தா மலையாளம் எனக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில் போட்டாங்க ப்ரோ. அதுக்கு இது எப்படி ப்ரோ இருந்தது? அந்த இன்னொரு ஃபாஸ்ட் ஃபாசில் கல்யாணி படம், அதுல கல்யாணி பிரதேசம் மட்டும் நல்லா இருந்தாங்க ப்ரோ. அவங்க விடுங்க ப்ரோ, அவங்க எப்பவுமே நல்லா இருப்பாங்க. அவங்க விடுங்க ப்ரோவா? வேற என்ன? ஆமா, அவங்க படத்தை பத்தி கேட்டிருக்காருங்க. படத்தை பத்தி அவங்க விடுங்க, அவங்க நல்லா இருப்பாங்கன்றாங்க. சரி, இல்ல படத்தை பத்தி சொல்லுங்க. படம் அவ்வளவா ஒன்னும் சரியில்லை ப்ரோ. நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ஏற்றன்ட்டு நீங்க இந்த படமும் நல்லா இல்ல, நீங்க அந்த படமும் நல்லா இல்ல. அது இப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்பதான் புரியுது. இல்ல ஒரு நிமிஷம். இப்பவாது புரிஞ்சுக்கிட்டாரே. அப்பாடா, எனக்கு அதுதான் இப்பவாது புரிஞ்சுக்கிட்டாரே. ஹேட்டர்கள்ல அவங்களோட மேஜிக்கு நான் ரொம்ப மிகப்பெரிய ஃபேன். ஆனா பரணி ப்ரோ, லோக்கா படத்தை நீங்க சப்போர்ட் தான் பண்ணணும். லோக்கா படத்தோட ப்ரொடியூசர் யாரு? துல்கர் யாரோட பையன்? என்ன பரணி ப்ரோ? விஷால் ப்ரோ, எனக்கு புரியலையே. நான் சொல்லட்டுமா? எல்லாம் அது பரணி ரிவ்யூ சொல்லும் போதே அன்னைக்கு ஒன்னு சொல்லியிருப்பான். எல்லாரும் இந்த படத்துல மம்முட்டி நடிச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க, மம்முட்டியும் இல்ல, யாரும் இல்ல அப்படின்னு. அந்த டிசப்பாயின்மெண்ட்ல அவன் பேசுறான்னு நினைக்கிறேன். இருக்கலாம். நீங்க வேற அப்படிலாம் இல்ல. ஒரு விஷயம்,
மம்முட்டி பையன் தான் துல்கர், ஓகேவா? அவர் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசரும். ஓகே, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. எனக்கு வந்து சில விஷயங்கள் அந்த படத்துல வந்துட்டு ஒர்க் ஆகல, சில விஷயங்கள் ஒர்க் ஆயிருந்துச்சு. எனக்கு ரொம்ப சேட்டா இருந்துச்சு. சேட்டா நீங்க வந்து ஏற்றுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. நாங்க எதுவுமே கேட்கல. நீங்க ஏன் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றீங்க? ஏங்க எனக்கு சீரியஸா புரியலங்க. நான் ஹேட்டர்லாம் கிடையாதுங்க. நான் இப்பதான் சொல்றேன்ல, கல்யாணி பிரியதர்ஷன் ஒரு மேஜிக் வீடியோ போட்டாங்க, கிளாஸ் வீடியோ. அது நான் தான் ஆமா. ஃபர்ஸ்ட் அதை எடுத்து போஸ்ட் பண்ணேன் ட்விட்டர்ல. ஓகே ஓகே. அப்ப வாங்க அவ்வளவு தீவிரமா நான் ஃபாலோ பண்றேன். அப்ப கிளப்ல ஜாயின் பண்ணுங்கன்றாரு பர்னி. இருங்க. அப்ப வாங்க clubல வாங்க join நம்ம கிளப்ல ஜாயின் பண்ணுங்க. சாய் பல்லவிக்கு அடுத்து எனக்கு கல்யாணி பிரியதர்ஷன் தான் பிடிக்கும். ஓகே ஓகே. பாரு கல்யாணி ஃபேன் பேஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. சரி, இல்ல நான் சர்க்கஸ் விஷால் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பேச ஆரம்பிச்சேன் ப்ரோ. இது ஃபார்ம்லாம் டீம் ஃபார்ம் பண்ணலான்ட்டு எல்லாம் கலாச்சாங்க. இன்னைக்கு வந்து பாருங்க ஒரு ஷோ ஃபில் பண்றோம். ஆனா பெரிய ஸ்கிரீன் இல்ல, அனுவிகா தான் ஃபில் பண்றோம். ரேவந்த் ப்ரோ அதெல்லாம் விடுங்க. நாளைக்கு அந்த படத்துல ஒயிட் ட்ரெஸ்ல ஒரு சீன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஷோர் ப்ரோ. நாளைக்கு கடவுள் தரிசனம். கடவுள் அந்த அளவுக்கு ஓகே ஓகே. ஏங்க ரசிக்கிறாரு விடுங்க. அதுக்குன்னு வேர்டே கிடையாது எனக்கு. வேற பரணி உங்க டீம் நீங்க எல்லாம் பாக்குற நேற்று முருனால் தாக்கூர் போட்டோ போட்டாங்க. கடவுள் தரிசனம் தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. ஏன் அவங்க என்ன கடவுள் தரிசனம்? அது உங்களுக்கு புரியாது. அது ப்ரோ மெச்சூர் ஆகணும் ப்ரோ. நீங்க உங்களுக்கு இதெல்லாம் மெச்சூர் ஆகல. நீங்க ஒன்னும் அவங்க போட்டோ என் டிஎல்லே வரல. என்ன போங்க ஏங்க வேணாம் விடுங்க. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, மகேஷ் ப்ரோ. சொல்லுங்க பரணி. நாளைக்கு மாவீரன் வராரு ப்ரோ, விஷால் ப்ரோ. எங்க மாவீரனா? ஆமா, அவரே பெங்களூருக்கு மிக அருகில் இருக்காரு. அவர் எங்க? அதான் அவர் நாளைக்கு காலை ஷோக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. டிக்கெட் எடுத்து வைங்க, நான் நைட்டு கிளம்புனா உடனே உங்களுக்கு போன் அடிக்கிறேன். ஏதாவது நம்புற மாதிரி சொல்லுங்க. உண்மையாலுமே சொன்னாரு ப்ரோ. இல்ல ஃபர்ஸ்ட் இல்லங்க, ஃபர்ஸ்ட் 200 டிக்கெட் எடுத்துருப்பீங்க கூட நம்பல. அப்ப நீங்க பேசச்சு ஏதோ நம்பலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி நம்பிடலாம் பரவாயில்ல ஒருத்தர் வந்து சொல்றாரு அப்படின்னு நம்பிடலாம், ஒரு பேச்சுக்காச்சும் நம்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில மாவீரன் வந்து டிக்கெட் எடுத்து வைங்க பெங்களூர்ல இருந்து வரேன்னு சொன்னாருன்னு சொன்னீங்க. மாவீரன் படம் பார்க்க மாட்டாரா? இல்ல அவர் படம் பார்க்க மாட்டாரு. அவர் எப்படி தெரியுமா? அவர் எப்பவுமே தனியா பார்ப்பாரு. ட்விட்டர்ல வந்து ஆட்கள் கூட ஜஸ்ட் ட்விட்டரோட முடிச்சுக்கலாம், நேரில் மீட் பண்ற அளவுக்குலாம் வேணாம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்படியே இப்படி அப்படியே போயிடலாம் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து நீங்க டிக்கெட் எடுத்து வைங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்களா, அவர் வந்து இப்ப சிரிக்கிறாருல ஒருத்தர் மகேஷ் ப்ரோ மாதிரி. ஆனா மாவீரனை கூட அப்பப்ப நம்பிடலாம், மகேஷ் ப்ரோ மாதிரி ஆட்கள் நம்ப கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், பழகிக்கிங்க. நீங்க பாப்பீங்கல்ல அது இங்க வேற போட்டா பாக்கலாம், போட மாட்டாங்க. இல்ல அவங்க போட மாட்டாங்க. நீங்க ப்ரோக்ராம் ப்ரோமோ விட்டுட்டு போட மாட்டாங்கன்றீங்க. காலையில 6:30க்குலாம் ஏன்னா இல்ல இப்ப கடைசி ரீட்வீட் போட்டிருக்கேன், கடைசி ரீட்வீட் பண்ணிருக்கேன் பாருங்களேன். அது கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு அவங்க வந்து லாபி முரட்டு லாபி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. சரியான ஃப்ராடுக்கார பயலுங்க. ஹலோ விஷால் ப்ரோ. இல்ல ப்ரோ, நாளைக்கு போலான்னு நினைக்கிறேன். இந்த படம் எப்படி ஓகேவா? இல்ல எல்லாருமே ஹீரோயின் ஓரியன்ட்ன்ற மாதிரி சொல்றாங்களே, ஹீரோக்கெல்லாம் அந்த மாதிரி மாசா பண்ணிருக்காங்க தலைவா. நம்ம ஒரு பெரிய ஸ்டார் படம் பாக்குற மாதிரியான ஃபீல் தான் வரும். ஏன்னா அந்த மாதிரி தான் மொமெண்ட்லாம் வச்சிருக்காங்க. ஒர்த்து தானே படம் பாக்குற அளவுக்கு நல்லா இருக்கு. கேள்வி எல்லாம் கேட்காதீங்க ப்ரோ. நீங்க ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ப்ரோ. படம் பாக்குறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டு தான் ப்ரோ போனோம், நல்லா இருக்கான்ல. ரேவந்த் ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆச்சு. நீங்க ஃபேன் தெரியல ஏன் போலான்னு கேக்குறாரு ரேவந்த். என்ன ரேவந்த் 3 நாள் முடிஞ்சிச்சு ப்ரோ. உங்களுக்கு ரியாலிட்டி புரிய மாட்டேங்குது. அவர்தான் ஃபேன்ன்றாரு ரேவந்த். அதுதான் இல்ல ப்ரோ. இப்ப வொர்க் அவுட் நம்ம எப்படி போவோம்? இல்ல ரொம்ப சிம்பிள். இப்ப மாவீரன் வந்து உங்களுக்கு புட்டு வைப்பாரு. அந்த ஸ்பீக்கர் மைக் ஆன் பண்ணிட்டாரு. இப்ப என்ன உண்மையா கதையா எல்லாத்தையும் புட்டு வைப்பாரு. மாவீரன் நீங்க ஆரம்பிங்க. மாவீரன் நாளைக்கு படத்துக்கு போறோம் தானே மாவீரன் நம்போ? என்ன மாவீரன்? ஆமா ப்ரோ. என்னது இது? என்ன மாடுலேஷன் இது? எனக்கு புரியல. சவுண்ட் கேக்கலையா? கேக்கல சவுண்ட். நானும் மாவீரன்லாம் நாளைக்கு காலைல கிளம்புறீங்களா ப்ரோ? நீங்க நைட்டு பெங்களூர்ல இருந்து கிளம்பிட்டீங்களா? ஓகே ஓகே. எப்படி இதுல வரீங்க? பை ரோடா பை ஃளைட்டா? லாரியில வரீங்களா? லோரின்னு சொல்லுங்க. நாளைக்கு ஒரு மலையாள படம் பார்க்க போறீங்க, லோரின்னு சொல்லுங்க. ஸ்டைலா இருக்கணும். சேட்டா
விஷால் சேட்டா சொல் கம்முன்னு இருங்க சேட்டா. என்ன எங்க ஃபேன்ஸ் கிளப் மெம்பரை இது பண்றீங்க? இல்ல சேட்டா, சாரி. அதை விடுங்க ப்ரோ. இது அப்புறம் நாலு பின்ன ஸ்பேஸ்ல நீங்க சுத்த முடியாது. சரி பாகி தலைவா, சாரி பாகி 4 ட்ரெய்லர் இப்பதான் பாட்டு வந்து 5 இல்ல பயங்கரமா 5 இருக்கு. 6 எப்படி இருந்துச்சு? அதை விடுங்க, இங்க ஒருத்தர் பாலையாக்கே ஃபயர் விட்டுட்டு இருக்கிறப்ப நம்ம ஏன் இளம துடிப்போட முறுக்கோட இருக்கிற குளோனிசம் பண்ணிட்டு இருக்கிற அந்த தம்பிக்கு ஃபயர் விடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கு. யாரு பாலையா ஃபயர் விடுறாங்க? அவர் இல்ல ஸ்பீக்கர்ல, அவர் இல்ல, கொஞ்சம் பல்தான், எங்கேஜா இருக்காரு. அஜித் பல்தான் பாலையாக்கு என்ன குறைச்சல் ப்ரோ. டோன்ட் குறைச்செல்லாம் ட்ரபிள் இல்ல த ப்ரோ. ட்ரபிள் ரேவந்த் ப்ளீஸ். ஓகே, ப்ரோ எனக்கு பிடிக்கும் ப்ரோ பாலையா. சூப்பருங்க, நல்ல விஷயம், கொண்டாடுங்க. பாருங்க, ஆனா என்ன, உங்க படம் கல்யாணி போஸ்ட்போன் பாலையா பண்ணிட்டாங்களே. ஃபுல் ஃபார்ம்ல வந்திருக்காரு ரேவந்த் ப்ரோ. ஆமா, ஆனா பிரகாஷ் ப்ரோ, ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. நான் விஷால் ப்ரோ விளையாட 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தேன் ப்ரோ ஸ்பீக்கரு. உங்களை தான் நீங்க அன்னைக்கு இதா இருந்தீங்க போல. இந்த ஹண்ட் பத்தி பேசுறதுக்கு தான் இது பண்ணோம். நீங்க அன்னைக்கு ஆக்டிவா இல்ல. ராஜீவ்காந்தி எதை பத்தி? இந்த ஹண்ட் படம் நீங்க பாத்தீங்களா? அதை பத்தியா அன்னைக்கு பேசணும். இல்ல பாக்கலங்க. பாக்கலையா? ஹண்ட் வெப் சீரிஸ் தானே? ஓகே. அது இன்னுமா பார்க்கல பிரகாஷ் bro? வெப் சீரிஸ் தான். இந்த விஷால் ப்ரோ நம்ம ஃபேமிலி பாலையா நேரம் படத்துக்கு FDFS கூட்டு போயிடுவாங்க விஷால் ப்ரோ. அதான் அன்னைக்கு உங்ககிட்ட கேட்கலாம் தான் ப்ரோ. அன்னைக்கு ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்தேன், நீங்க இல்ல ஆக்சுவலா. ஓகே, இவர் இருந்தாரு, விஷால் இவரெல்லாம் இருந்தாரு. இந்த வீக் இந்த படம் பார்த்தேன் ப்ரோ, லவ் மேரேஜ். அப்புறமேட்டு மாரிசன் 2 HD வந்திருந்தது. மாரிசன் நெட்ஃபிளிக்ஸ்லேயே பார்த்தேன். மாரிசன் நல்லா தான் ப்ரோ இருக்கு படம். இந்த படம் ஏன் ஓடல அப்படின்னு தான் ப்ரோ தெரியுது. தோணல. இல்ல அந்த வீக் ஆக்சுவலா நான் தலைவன் தலைவி தான் போனேன் தேட்டருக்கு. எனக்கு அந்த படம் பிடிக்கல. அந்த வாரத்துக்கு அந்த ஒரு படம் தான்ன்ற மாதிரி கோட்டால இருந்ததுனால இது பண்ணிட்டேன். இங்க வந்து லவ் மேரேஜ் ரிலீஸ் ஆகல. லவ் மேரேஜ் வந்து ரீமேக்னு சொன்னாங்க. இப்ப ஆனா பார்த்துட்டு அது கொஞ்சம் ஓரளவு ரெஃப்ரெஷிங்கா தான் இருந்தது. அந்த படம் இருக்கப்பட்ட அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்தது. அதை மேட்ச் பண்ற அளவுக்கு இருந்தது அந்த படம். ப்ரோ லவ் மேரேஜ் தெலுங்கு வெர்ஷன் பாருங்க ப்ரோ, சூப்பரா இருக்கும் ப்ரோ தமிழோட. இல்ல ப்ரோ, அது எனக்கு ரீமேக்னே தெரியாது ஆக்சுவலா. நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது ரீமேக்னே தெரியும். ஆக்சுவலா நல்லா தான் இருந்தது அந்த படம். ஏன்னா ஆமா ப்ரோ, விக்ரம் பிரபு வந்து நார்மலாவே ஸ்மார்ட்டா தான் இருப்பாரு. ரொம்ப சப்ளா இருந்தாரு ப்ரோ. அவருக்கு வந்து டெய்லர்ட் ரோல் மாதிரி தான் இருந்தது இந்த படம். ஆனா ஏன் ஓடலன்னு தெரியல அந்த படம். இல்ல ப்ரோ, இதுல வந்து விக்ரம் பிரபு நல்ல ஸ்மார்ட்டா தான் இருப்பாரு. சோ அந்த பொண்ணு வந்து கண்டுக்காம போறதுக்கு எல்லாம் வந்து பெருசா ஒட்டல. ஆனா தெலுங்குல வந்து அப்படியே ஹீரோ வந்து நல்ல விஸ்வக்சேனன்னு ஒருத்தர் இருப்பாரு தெரியுமா? அவரு நல்ல பாடி வெயிட் எல்லாம் போட்டு அந்த படத்துக்காக நல்ல பப்ளியா இருந்து பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு போவாங்க. ரீமேக் தானே ப்ரோ, அதே மாதிரி தான் இதெல்லாம் இருந்தது. இங்க நீங்க சொல்ற கதை தான் இங்க இந்த படத்துல இருந்தது. எது லவ் மேரேஜ் சொல்றீங்களா? ஆமா கரெக்ட். அவரு ரேவந்த் ப்ரோ சொல்றது கரெக்ட். அது ஒட்டவே இல்லை. அவர் அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காரு, அவருக்கு பொண்ணு கிடைக்கலன்றதெல்லாம் அங்கேயே கனெக்ட் ஆகல. அப்புறம் இன்னொரு படம் வந்திருந்தது ப்ரோ, தெலுங்கு படம். அது ஆக்சுவலா தமிழ்ல டப்ல தான் நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன். செம சர்ப்ரைஸிங்கா இருந்தது அந்த படம். வந்து இப்படி 8 வசந்தலும்னு சொல்லிட்டு ஒரு படம். ஆக்சுவலா பயங்கர, அதுவும் உமன் சென்ட்ரிக் கைண்ட் ஆஃப் மூவி தான். பட் ஆனா ஃபீல் குட், ஒரு மாதிரி ரொமான்டிக்கா இருந்த மாதிரி இருந்தது படம். செம படம் ப்ரோ. பல பேர் பார்த்தேன், நானும் பார்த்தேன். செம படம் ப்ரோ. அது செம, அதாவது வந்து சர்ப்ரைஸா இருந்தது அந்த படம்லாம். வந்து எல்லாருமே படத்துல யாருமே வந்து ஒரு நோன் ஃபேஸே கிடையாது. எல்லாருமே வந்து நியூ ஃபேஸு. அவர் ஆனா அந்த டைரக்டர் ஏதோ ஒரு முன்னாடி ஒரு படம் எடுத்திருக்காரு போல. பட் அன்எக்ஸ்பெக்டட் படம் பார்த்துட்டு அந்த படம் 2 தடவை பார்த்துட்டேன் ப்ரோ நெட்ஃபிளிக்ஸ்ல. நான் ரொம்ப ரன் டைமும் கிறிஸ்பா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா அந்த ஹீரோயின் வந்து செம. டைட்டில் சொன்னீங்க? நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு ப்ரோ. நெட்ஃபிளிக்ஸ்ல நானும் பார்த்தேன். 8 வசந்தங்கள்ன்ற மாதிரி. ஆமா 8 வசந்தலு. அதான் 8 வசந்தங்கள் அப்படின்றதுதான் கான்செப்ட் போல. ஆக்சுவலா நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த படம். அந்த ஹீரோயின் வந்து ஆக்சுவலா அந்த படத்துல வர்ற மாதிரியே ரியலியாவே டேலண்டட் தான் போல. எல்லாமே ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ், பரதநாட்டியம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இதுல போட்டிருந்தாங்க. மைத்ரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. அன்எக்ஸ்பெக்டட் ஒரு வாட்ச் ஆக்சுவலா. பரணி ப்ரோ, மலையாள படம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 3 படமும் ரிலீஸ் ஆயிருக்கீங்க. ஆனா பிரியதர்ஷா அந்த கல்யாணி அந்த மூவிக்கு தான் 4 ஷோ கொடுத்துருக்காங்க. அந்த படம் எப்படி ப்ரோ இருக்கு? இன்னொரு படம் நல்லா இருக்கு ப்ரோ. இங்க பாருங்க, லோக்கா ரிலீஸ் ஆகல,
இந்த படத்துக்கு தான் லோக்கா தான் பரவாயில்லையே நல்லா ஷோ இருக்கு. கவுண்ட் அதிகம். இங்க லோக்கா வரல, ஆனா மீதி 2 படமும் வந்திருக்கு. ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க மால்ல. ஹிருதயபூர்வமா இங்க 4 ஷோ கொடுத்துருக்காங்க லோக்காக்கு. ஆமா, இருதயபூர்வம் அப்புறம் ஃபஹத் ஃபாசில் படம். ஃபஹத் ஃபாசிலுக்கு ஒரே ஷோ தான், ஓடும் குதிரை. அதை நைட் 9:30 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஊடுங்க நல்லா இருக்கா படம் ப்ரோ? இந்த இது நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் அது நேட்டிவ் லாங்குவேஜ்ல நிறைய ஒர்க் ஆகும். பட் அது மற்ற லாங்குவேஜ்ல சப்டைட்டிலோட பார்க்குறப்ப எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. ஸோ இந்த படமும் ஹிருதயபூர்வமும் ஒன் கைண்ட் அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நேட்டிவ் லாங்குவேஜில் அந்த காமெடி எல்லாம் ஒர்க் ஆச்சு. பட் மேபி தமிழ் டபிள்யூ இல்லை சப்டைட்டிலோட பார்க்குறப்போ அதோட இம்பேக்ட்னஸ் எவ்வளோ இருக்கும்ன்றது எனக்கு டவுட்டாக இருக்கு. மாயசபா யாரா பாத்தீங்களா ப்ரோ? மாயசபா நான் பார்த்தாச்சு bro. சொல்லுங்க. சீரிஸ் நல்லா இருக்குன்னாங்க. இன்னைக்கு தான் எடுத்து எனக்கு வச்சிருக்கேன் அந்த படம், நாளைக்கு பார்க்கணும். பாருங்க. நல்லா தான் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு 2 படம் பார்த்தேன் ப்ரோ. ஒன்னு மாரிசன், இன்னொன்னு லவ் மேரேஜ். மாரிசன் செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் படம் அப்படியே ஒரு மாதிரி ஃபாஸ்டா போச்சு. ட்விஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. வடிவேலுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல, ரொம்ப சூப்பரா இருந்தது. ஈவன் மாமன்னனுக்கு அடுத்து ஒரு நல்ல படம் ஆக்சுவலா. பட் ஏன் கிளிக் ஆகலாம் எல்லாரும் சைடு தலைவன் ஓடிட்டோங்க அந்த வாரம் ஃபுல்லா. எல்லாரும் அதான். இல்லைங்க, நானுமே அப்படிதாங்க போனேன். அந்த படம் வந்து எனக்கு அந்த போஸ்ட்ல ரத்தம் இதெல்லாம் பார்த்து நம்மளே ஸ்ட்ரெஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஃபீல் கூட அதாவது பார்ப்போம்னு நினைச்சு தலைவன் தலைவி நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இதெல்லாம் போனேன். இந்த படம் பார்த்தா நல்லா இருக்கு ஆக்சுவலா. விடுங்க, என்ன பண்றது. மாயசபா எப்படி ப்ரோ ரிலேட் பண்ண ஓரளவுக்கு ரியல் லைஃப் இல்ல தலைவா, எல்லாமே ரியல் லைஃப் ஓப்பன் கட்ஸியா பண்ணிருக்காங்க. ஏன்னா நான் அந்த சீரிஸ் பார்த்துட்டு அப்புறம் தான் கதை போய் படிச்சேன். எல்லாமே நிறைய மேட்ரு, எல்லாமே ரியல் நிறைய ரொம்ப ரியலா பண்ணிட்டாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியாம பார்த்தாலும் நல்லாதான் இருக்கு. எனக்கு தெரியாம தான் பார்த்தேன். இவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது, 2-3 கேரக்டர் தான் தெரியும். அப்பயுமே நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுவும் டுவர்ட்ஸ் எண்ட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. 8 எபிசோட நம்ம இருந்தது. எல்லாமே எல்லாமே தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு. அதுவும் எடுத்திருக்கேன், தமிழ் டப்பிங் தான் எடுத்து வச்சிருக்கேன். சரி பார்க்கணும். 7 GB எடுத்து வச்சிருக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே. 1080 பிக்சல்ல தான் ப்ரோ நல்லா இருக்கு ஆக்சுவலா. அதுதான் வந்து நல்லா செமையா விழுகுது பாக்குறதுக்கு. பிரகாஷ் ப்ரோ, அர்ஜுன் விஷால் நீங்க எங்க நீங்க ஒர்க் பண்றீங்க? மதுரை. எங்க ஒர்க் பண்றீங்க? என்ன மதுரை? ஓகே ஓகே. கோயம்புத்தூர்னு சொன்ன மாதிரியே விஷால் ப்ரோ, உங்கள்கிட்ட நான் நிறைய தடவை டிஎம் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், நீங்க ரிப்ளை பண்ணல ப்ரோ. அந்த இது கூலி டயத்துல கேட்க சொன்னேன்ல உங்கள்கிட்ட. நானே போய் கடைசியில் சாரிங்க என்னங்க சொன்னாங்க, விட்டாங்களே அவங்கள. அதெல்லாம் விட்டுட்டாங்க, ஒண்ணுமே சொல்ல. நான் போய் கேட்க போனேன் ஆக்சுவலா. ரேடியன்ஸ்ல வந்து டிக்கெட் கேட்கறக்காக போனேன். அவங்க ஆக்சுவலா கிராண்டில 9 மணி ஷோவு புக்கும் ஓப்பனும் பண்ணல, கொடுக்கவும் இல்லை. சும்மா தேட்டர் சும்மா வச்சிருந்தானுங்க. ஓப்பனு டிக்கெட்டும் கொடுக்கல, படமும் போடல. நான் அதுக்கு கேட்கறக்காக போனப்பதான் அந்த மாதிரி கேட்டிருந்தேன். இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டலாம், ஆனா அதெல்லாம் கூட்டுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோச்சுக்காதீங்க, சாரி. என் நம்பர் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நான் போய் டிக்கெட் வாங்க போறேன். இல்ல ஆக்சுவலா நான் அன்னைக்கு அங்க வந்ததுனால நான் போயிட்டேன். எனக்கு உள்ள விட்டாங்க. என்ன நினைச்சேன்னா அதுக்கு அடுத்த பரவாயில்ல, தப்பு. பட் சரி, ஓகே, விட்டுட்டாங்க. தப்பு இல்ல. ஆனா கொஞ்சம் இல்ல ப்ரோ, படம் பார்க்கும்போது நமக்கே தோணுச்சு, ஏன்டா அப்படி கூட்டு வந்தோம். ஏன்னா நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப பிளட் ஷேடா இருந்ததெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் தான் நம்மளுமே. ஆனா இப்ப படம் பார்க்கும்போது கம்மின்னு உங்களுக்கு தோணலையா? எனக்கு தோணுச்சு. இல்ல ப்ரோ, அது வந்து இதுக்கு வந்து நிறைய சீன் வந்து பிளட் ஷேடா இருக்கிறது வந்து பிளஸ் வந்து என்ன சொல்லிருக்கலாம், யூஏ கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. பட் ஆனா அந்த மாதிரி படங்களுக்குமே கூட்டு போறத நம்மனா கண்ணாவா மறைக்க முடியும். 2 பேருக்கு சைட்ல போயிட்டு அவங்க பார்க்க தான் போறாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். டிக்கெட் வேஸ்ட் ஆகாம இருந்துச்சு. ஆமா ப்ரோ, ஆனா ஓப்பனே பண்ணல ப்ரோ. அவங்க கிராண்டில ஷோவே போடல ப்ரோ. ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. நான் எபிக்ல பாத்துட்டு வந்துட்டேன் தலைவா. நான் கிராண்டில தான் ப்ரோ பார்த்தேன். எபிக்ல எனக்கு வந்து இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ இஷ்யூ ஏதாவது இருந்தா படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும் அப்படின்றதுனால நான் எபிக்ல ரிஸ்க் எடுக்க வேணாம், கிராண்டிலே பார்த்துருவோம். கிராண்டில இந்த படம் ஆக்சுவலா பர்னி ப்ரோ இது லோக்கா ஐமேக்ஸ் வெர்ஷன் போட்டிருக்காங்க போலயே.
இல்ல. ஆக்சுவலா அது வந்து ஐமேக்ஸ்ல வந்து இது பண்ணல, கன்வெர்ட்டும் பண்ணல. ம், அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஐமேக்ஸோட ஹெட் யாரோ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ம். இது வந்து ஐமேக்ஸ்ல ஃபுல் ஸ்கிரீன்ல வராது அப்படி சம்திங் லைக் தட். ஆனா எல்லா அதுக்கான படம் மாதிரி எனக்கு தோணுச்சு பரணி ப்ரோ. ஆனா ஐமேக்ஸ்ல எப்படி ப்ரோ இப்ப பார்த்தவங்க எப்படி இல்ல ஆஸ்பெக்ட் ஐமேக்ஸ்ல ரேஷியோ ஏதாவது ரிலீஸ் இஷ்யூ இருக்கா? ஆகல எனக்கு இல்ல தெரிஞ்சு. பரணி ப்ரோ, எனக்கு ஒரு இஷ்யூ இருந்துச்சு. நான் அது உங்களுக்கு இங்கெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோ, அப்ப அந்த யூஏல எல்லாம் 4 ரிலீஸ் 4 ஆயிருக்கு. சைடுமே பிளாக் பார் வரும். ஆமா தலைவா, அதுதான். அது உங்களுக்கு ஐயோ. வந்துச்சா தலைவா? அது நான் நான் பார்த்த ஸ்கிரீன்ல வந்துட்டு நார்மல் ஸ்கிரீன் தான். அதுலயே லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பிளாக் பார் எனக்கு இருந்துச்சு. லெஃப்ட் ரைட்டும் இருந்துச்சு. எபிக் ஸ்கிரீன்ல மட்டும் தான் ஃபுல் ஸ்கிரீன் வரும். ஓகே. நான் ஆக்சுவலா நாளைக்கு இங்க 2 ஐமேக்ஸும் போட்டிருக்காங்க, இதுவும் போட்டிருக்காங்க. ஐமேக்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் தோணுச்சு. எனக்கு இப்ப எனக்கு அந்த கிளியரா மாதிரினா தெரியல. ரிஸ்க் தான். எபிக்லயும் பிஎக்ஸ்லயும் வரும்னு நினைக்கிறேன் ஃபுல் ஸ்கிரீன். மத்தது எல்லாமே எப்படினாலும் பிளாக் பார்ஸ் இருக்கும். ப்ரோ லோக்கோ படம் பார்த்தேன் ப்ரோ, செம்மையா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் தலைவா, சொல்லுங்க. ட்விஸ்ட் மட்டும் எதுவும் ஸ்பாயிலர் இல்லாம நீங்க அது சொல்லுங்க. நிறைய பேர் இங்க இல்ல பார்க்கலாம். ஸ்பாயிலர், அதுல ஸ்பாயிலர்ல சொல்றதுக்குலாம் இல்ல. படம் நல்லா இருந்துச்சு, சிம்பிளா. ஒன்னும் இது பண்றதுல எல்லாம் என்கேஜ்மெண்டா கரெக்டா ஸ்கிரீன் பிளே கரெக்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்மளே டிசப்பாயிண்ட் பண்ணாம இருக்கலாம். தமிழ்ல மேக்கிங் பாத்தீங்களாங்க? எல்லாமே செம்ம. தமிழ்ல தாங்க பார்ப்பேன். டப்பிங் எப்படிங்க இருந்துச்சு? இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவங்க. இதுல ஃபன்மால்ல ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் ஷோவே போயிட்டேன் காலைல 10:15. எனக்கு கரெக்டா ஓடிடுச்சு. 1 மணிக்கு ஓடினவங்களுக்கு எல்லாத்துக்குமே 12:20 ஷோ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அங்க என்ன ஆயிடுச்சு, செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் போட்டு விட்டானுங்களா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்டே முடிஞ்சிருச்சு. திட்டிக்கிட்டு இருந்தானுங்க, சண்டை போட்டு இருந்தானுங்க. இருக்கணும் ஒரு தியேட்டர்னா அப்படி இருக்கணும். அப்படி சொல்லுங்க. ஐயோ பரணி ப்ரோ, போஸ்ட் கிரெடிட் சின்ன இன்டர்வல், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்திருக்கோம். யோசிச்சு பாருங்க. ஐயோ நினைச்சாலே குபீரா இருக்கு. அது எப்படி அவ்வளவு நேரம் எல்லாரும் பார்த்தாங்க, ஒண்ணுமே எனக்கு புரியல. அது ப்ரோ வந்தவங்களுக்கு என்ன தெரியும், யோசிச்சு பாருங்க ப்ரோ. சும்மா அது எப்படி கெஸ் பண்ண முடியும்? நான் இல்ல ஆக்சுவலா. நானு சரி கொஞ்சம் இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் பாக்கல, அதனால இன்டர்வலுக்கு அப்புறம் போலாமேன்னு சொல்லி இந்த வேற டிக்கெட் புக் பண்ணிருந்தேன். புக் பண்ணிட்டு சரி ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம்னு சொல்லி உள்ள போனா அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஷோ கேன்சல் பண்ணி விட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறேங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நடக்கும். அது எப்படி டெக்னிக்கலா நடக்கும்? அது கியூப்ல தானே வருது. ஃபுல்லாவே போட்டுட்டானுங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே செகண்ட் ஹாஃப்ல முடிச்சுட்டானுங்க. எண்டிகிரீஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு என்னடா இப்ப செகண்ட் ஹாஃப்ல என்ன கொடுப்பாங்கன்னு. அது வேற நீலி நேர போட்டு வச்சுட்டாங்களா. நீலி ஓகே, நீலி செகண்ட் பார்ட் ஓடும் போல் தெரியுது. பயங்கரமான சம்பவம் இன்னைக்கு. பிரகாஷ் ப்ரோ பேச மாட்டாருன்னு தெரியல. ஆனா 3 நாளா நீங்க சரியா பேசுறது இல்லண்ணா. ஏன் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, எங்க பேசுறதுக்கு இருக்கு? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. நடுவுல சொன்னீங்க கேட்டீங்க சொல்லலாம். 64 நடக்குது இல்ல? கண்டிப்பா அப்படி கேளுங்க. 60 நடக்குதே, யாரு இல்லன்னா? ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாங்க இந்த 3 பேரு. அதனால தான் கேட்டேன். என்ன சொன்னாங்க? ப்ரொடியூசர் ஏதோ பேக் அவுட் ஆயிட்டாரு, ஃபண்டிங் இல்ல, சோ கேன்சல் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபண்டிங் இல்ல, படுத்த ஆரம்பிச்சாங்க. இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா ஏகேவே ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. தெரியல, இதெல்லாம் சொன்னாங்க இன்னைக்கு. அஜித் மாதிரி ஒரு பெரிய நடிகருக்கு ப்ரொடியூசரே இல்ல, கிடைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு ஹிக் வச்சு பேசினாங்க. அது அப்படியே ரெகுலரா பண்றதுதான் ப்ரோ அவங்க. அதனால நீங்க தான் மீட் பண்ணீங்களே, கண்டிப்பா நடக்குதுல்ல? இல்ல இன்னைக்கு கூட படத்தோட ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா, படம் ராகுல் தான் வந்து அந்த டேரக்டர்கிட்ட ஆபீஸ் போட்டு கொடுத்துருக்காரு. ஒர்க் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஒர்க் போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான், வேற என்ன? அவங்க என்ன சொன்னாங்க? இதை இவ்வளவுதான் சொன்னாங்களா? இத சொன்னாங்கண்ணே. ப்ரொடியூசர் பேக் அவுட் ஆயிட்டாரு. ப்ரொடியூசருக்கு அந்த ஃபண்ட் சொல்றேன், தெளிவா சொல்றேன். என்ன சொன்னாங்கன்னா டிஜிட்டல் ரைட்ஸும் சேட்டலைட் ரைட்ஸும் ஏகே வாங்கிட்டாரு. ஸோ ஏகே வாங்கிட்டதுனால அதாவது சம்பளமா அதை வாங்கிட்டாப்ல. அதனால இப்ப ஃபண்டை புரட்டுறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் விட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்காரு. முன்னாடியே அந்த நியூஸ் தான் வந்துச்சு. ஆனா இப்ப அது ஏதோ எண்டுல இருக்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா ஏகேவே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கரெக்டா இப்படி சொன்னாங்க? இல்ல அதாவது பேசுறாங்களா? இல்ல அதாவது
இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குட் பை டாக்லி ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே வந்து அடுத்த படம் ஆதிக் தான் அப்படிங்கிறத டேரக்டராக அஜித் வந்து முடிவு பண்ணிட்டார். அப்போ அடுத்த படத்தை மைத்ரி மூவிக்கே பண்ணிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணது. மைத்ரி மூவிக்கை தயாரிக்க முன் வந்தாங்க. அந்த படம் ஷூட்டிங் முடிகிற தருவாயிலேயே மைத்ரி மூவிக்கஸ் தான் 64 தயாரிக்க தான் முடிவாயிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே தெரிஞ்ச ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு அடுத்த படத்துக்கும் ஹீரோக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பளம் ஏற்றிக்கிட்டே போவாங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மொதல் படம் பண்ணுறத விட அடுத்த படம் கொஞ்சம் கூடுதல் கேட்பாங்க. அடுத்த படம் பண்ணுறது அதுக்கு அடுத்த படம் கூடுதல் கேட்பாங்க. எல்லா ஹீரோக்களுமே பண்ணுறது தான். நீங்கள் இப்போ வளர்ந்து வர ஹீரோக்கள் ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா இப்போ ஹரிஸ் கல்யாணம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அடுத்து மணிகண்டன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒவ்வொருத்தரும் அவங்க முன்னாடி வாங்கினோட கொஞ்சம் கூடுதலாகவும் அவங்களோட இந்த அமௌண்ட்டுங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகலாம் தவிர, ஆனால் ஏற்றுறதுங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகவே ஆகாது. ஒவ்வொரு ஹீரோக்களும் அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ரஜினியாக இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், சூர்யா, விக்ரம், யாராக இருந்தாலும் ஒவ்வொரு படம் ஹிட் ஆகும்போது அடுத்த படம் அப்படி அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அப்படி வந்து குட் பை டாக்லி வந்து முடிகிற தடவை அடுத்த படம் இவங்க பண்ணலாங்கிறப்ப ஓகே எல்லாம் ரெடி ஆயிருச்சு. இப்போ குட் பை டாக்லி ரிலீஸ் ஆகும்போது கரெக்டாக மைத்திரிட்ட வந்து மைத்திரி கேட்குறாங்க, நம்மளே அக்ரிமெண்ட் போட்டலாமா கேட்குறாங்க. ஓகே போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை, அதே டீம் அப்படியே போயிடலாம் அப்படிங்கிறப்போ ஓகே சார் அதே அமௌண்ட் தரங்கிறப்போ இல்லைங்க ஒரு படம் முடிச்சு இப்போ அடுத்த படம் கொஞ்சம் கூடுதலாக வரணும்னா ஒரு ஹீரோக்கள்கிட்ட வந்து எப்போவுமே இந்த பிஆர்ஓ தானே சொல்லுவாங்க, சாருக்கு வந்து இப்போ அடுத்த படத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்கணும். அவங்க மைத்திரிக்கு வந்து அவங்க தெலுங்குல வந்து அவ்வளோ சம்பளம் கொடுத்ததே. இப்போ தமிழில் அவங்க 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 ஹீரோக்கள்லேயே அதிக சம்பளம் கொடுக்க தமிழ் ஹீரோக்கள் தான். இந்த மொதல் படமே அவங்க அஜித் வந்துட்டாங்க. அதுவே ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப கூட கொடுத்துருக்குறாங்க. தெலுங்குலேயே அவங்க டாப் ஹீரோ நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருக்கும் அவ்வளோ சம்பளம் கொடுத்ததே கிடையாது. அப்போ நம்ம ஹீரோக்களுக்கு வந்து நம்ம இவ்வளோ சம்பளம் கொடுக்காம இங்கே வந்து வெளிமாநிலத்து ஹீரோக்களுக்கு கூட கொடுத்து நம்ம வந்து படம் பண்ணோம்னா அது அங்கேயே சிக்கலாம் அப்படின்னு அவங்க அந்த படத்தை வந்து அந்த ஒரு காரணத்துக்காக சம்பளம் விஷயத்து காரணத்துக்காகவே அவங்க வந்து மற்ற எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆனாலும் அதுக்காக மட்டும் அவங்க பண்ணலை. அப்புறம் இவங்களும் அதே சேலரிக்கு இவங்களும் பண்ணலாங்கிறப்ப அதுக்கு அடுத்த தயாரிப்பாளர்களாக ஒவ்வொரு 2 தயாரிப்பாளர் வந்தாங்க. அவங்களும் இன்னும் சம்பளம் கூட அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து உடன்படலை. இன்னும் போக போக ஏறிக்கிட்டே போனால் அவங்க ஒத்து வரல. ஏன்னா இப்போ இன்னைக்கு எல்லாமே தெரியுமா, இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ வந்து பயங்கரமாக வந்து இன்னைக்கு டிஜிட்டல் சேட்டலைட்லாம் எப்படி இறங்கியிருக்கு, எல்லாமே வந்து கொஞ்சம் கோவிட் டைமில் இருந்த மாதிரி இப்போ இல்லை அப்படிங்கிறது எல்லாமே உணர்ந்துருக்குறாங்க. இனிமேல் அதே சம்பளத்தை எல்லாரும் கூட கொடுக்க முடியாதுல்ல. அப்போ குட் பை டாக்லிக்கு என்ன சம்பளம் வாங்கினீங்களோ அதே சம்பளத்தை வாங்கிக்கிங்கிறத இப்போ வந்து டிமாண்டு. அது போயிட்டு இருக்கும்போது தான் ராகுல் வந்து கொஞ்சம் கூட தரேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் ஒத்துட்டு வந்தது. ஆனால் ராகுல்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்லேயே என்ன வந்தது அப்படின்னா அந்த சம்பள விஷயத்தை விட இது மாதிரி ஜஸ்ட் தமிழ்நாடு தேட்டர்கள், கர்நாடகா, கேரளா அந்த 3 மட்டும் எப்படி குட் பை டாக்லிக்கு எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். மற்ற எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துக்கலாம், வேற யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துக்கலாம், இல்லைன்னா கூடுதல் கோ ப்ரொடியூசரை யாராவது ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒர்க்கு ஆரம்பிச்சிருவோம், நடுவில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம், அட்டே கோ ப்ரொடியூசரை உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ராகுலோட கணக்கு. அந்த கணக்குப்படி தான் போயிட்டு இருக்காங்க ஒர்க்கு. இப்போ போயிட்டு இருக்கிறது என்னன்னா இப்போ அக்டோபர் மாதம் ஷூட்டிங்கா, அது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். என்ன படத்தை ப்ரீ ப்ரொடக்ஷனுங்கிறது உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வராது, ஓகேங்களா. அவங்க வந்து ஒரு படத்தை டிசைன் பண்ணுற ப்ராஜெக்ட் டிசைன் சொல்லுவாங்களா, அந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுறது, அது ஒர்க்கு போகிறது, ஆஃபீஸ் போட்டு கொடுக்குறது, லொக்கேஷன் ஹேண்டிங், ஸ்டார் கேஸ்டிங் வந்து பண்ணுறது, ஃபிக்ஸ் பண்ணுறது, எல்லாம் ஒர்க்கு போனால் அது கொஞ்சம் கம்மியான செலவு தான் வரும். அதை பண்ணிட்டு இருக்க ராகுல் யாராவது ஒரு பெரிய தயாரிப்பாளர் வந்து வந்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்கள்ட்ட வந்து இந்த படத்தை அப்படியே வந்து கொடுத்துட்டு இவர் தமிழ்நாடு தேட்டர்கள் இந்த தேட்டர்கள் மட்டும் எடுத்துக்குவார். சேட்டலைட் டிஜிட்டல் எல்லாமே அவங்க கைக்கு போயிடும். யார் புதுசாக தயாரிப்பாளர் வராங்களோ பெரிய தயாரிப்பாளர் அவங்க கைக்கு போயிடும். அது எல்லாமே எப்போவுமே எல்லா படங்களுக்கும் பண்ணுறது. ஸ்டார்டிங்கே ஒருத்தர் ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுவார், அதுக்கப்புறம் பெரிய தயாரிப்பாளர் மாற்றிக்கு வராது. உதாரணமாக சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், துப்பாக்கி சொல்லலாம். துப்பாக்கி வந்து எஸ்ஏசி தான் டிசைன் பண்ணது. டோட்டலாக எஸ்ஏசி வந்து ஏஆர் முருகதாஸ், விஜய் அப்படிங்கிற காம்பினேஷன், ஹாரி ஜெயராஜ் அப்படின்னு டோட்டலாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எல்லாம் பண்ணி அவர் ஒரு செலவு பண்ணுறாரு. முருகதாஸ்க்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு, அவருக்கு பதம் பண்ணுறாரு, ஆஃபீஸ் போட்டு கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் முடி ஷூட்டிங் போகிற தடவை டக்குனு அந்த நேரத்தில் ஒரு தயாரிப்பாளர் கலைப்புலி தான் உள்ள வந்தால் தலைப்புலி தான் ஒட்டு மொத்தமாக கொடுத்து இவங்க இது வரைக்கும் பண்ண செலவு அவங்கள்ட்ட வாங்கிக்குவாங்க. அது மாதிரி தான் நடக்கும். அது மாதிரி இப்போ ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது ராகுல் தயாரிக்கிறாரு. கூடுதலாக யாராவது ஒரு பெரிய ப்ரொடியூசர் வருவார், அப்படி இல்லைன்னா ராகுலே தயாரிப்பார் ஃபைனான்ஸ் போட்டு, அவ்வளோதான். ஏன்னா அவருக்கு என்ன இப்போ அவருக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து அவர் வந்து ரெஜியன் மூவிஸ்ட்டை க்ளோஸ், ஓகேங்களா. அவர் படம் ஃபண்டிங் வாங்குறதா ரெஜியன் மூவிஸ்டே ஃபண்டிங் வாங்கலாம், இல்லைன்னா அவரே ஒரு ஃபைனான்சியர் இன்னொருத்தட்ட அவர் இன்னும் இது ரெக்கமெண்ட் பண்ணலாம், எல்லாமே நடக்கும். ஃபைனான்ஸுங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. இப்போதைக்கு ஓடுறதுங்கிறது பெரிய ப்ரொடியூசர் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வந்து மற்ற இதுக்கு எல்லா லாங்குவேஜுக்கும் சேர்த்து பண்ணுற மாதிரி, அவ்வளோதான். இல்லைன்னா இப்போ இன்னைக்கு கூட ஒர்க் போயிட்டு தான் இருக்கு, ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. அமைதி 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 அமைதி. மதராசி எப்படி ப்ரோ? ஏர்லி ஷோ மார்னிங், ஏர்லி மார்னிங். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதுவும் பஸ் படத்துக்கா? இல்ல ஓவர்சீஸ் கேக்குறேன் ப்ரோ. ஓவர்சீஸ் அதர் ஸ்டேட். ஆறு மணி பரணி 2 நாள் 8 மணிக்கு ரிலீஸ் ஆகுதுங்க.
8 மணியா உங்களுக்கு 8 யூஎஸ்ஆ? மணி நைட்டு. ஆனா இப்போ ஒரு யூஎஸ்ல எங்க 8 8 மணிக்கு. மணி பெரிய 8 ஹைப் மணி எங்க யூஎஸ்ல 8 மணிக்கு தேர்ஸ்டே. ஏங்க ஏங்க இந்தியன் டைம் 6 மணின்னு சொல்லுங்க. 8 மணி பிஎம், 8 பிஎம்ங்க ஃபர்ஸ்ட் ஷோ. அதான் இந்தியன். ஓகே ஓகே, அப்படி சொன்னா இங்க ஒரு 5-6 பேரு 5:30 AM 5:30 ஃப்ரைடே. இல்லையா? 2.5 hours. ஓகே. 5:30 5:30 AM ப்ரோ ஐஎஸ்டி ஆமா. சொல்றீங்க? அதான் ஃபர்ஸ்ட் ஷோ இங்க. ஒரு பெருசா ப்ரீ ரிலீஸ் இந்த படத்துக்கு எதுவும் பண்ணலையா ப்ரோ உங்க பஸ் இங்கெல்லாம்? இங்க அவ்வளோ டிக்கெட் இப்போ பஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. ஒரு 10 பேர் புக் பண்ணிருக்காங்க. அமரன்லாம் ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஓப்பன் ஆச்சு ப்ரோ. வாக்ஸ்லாம் இங்க யூஏஇல பயங்கரமா புக்கிங் ஓப்பன் ஆகி நல்லா ப்ரமோஷன் பண்ணியிருந்தாங்க. ஓவர்சீஸ்ல கொஞ்சம் டவுனா தான் இருக்குன்னு தோணுது. ஆண்டவரின் அட்டகாசம் அதெல்லாம். அமரன் சரியான ப்ரீ ரிலீஸ் பஸ்ங்க. அது வந்து நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய படம் இதுக்கான இம்பாக்ட் வந்து கொண்டு போயிட்டாப்ல. ஏய் பிரபு, அரே ராம் ஜெகநாத் அப்படி இருக்கே வாய்ஸ் யாரது? தெரியல. பக்கத்துல பின்னாடி யாரோ பாகிஸ்தான்காரங்க பேசிட்டு போறாங்க. அமரனை யாரு கூட்டு போனது? ஆர்ஜே விஷால் சொல்லுங்க. அமரனை மேல கூட்டு போனது யாரு? சிவகார்த்திகேயனா கமலா? கமல் வந்துட்டு ப்ரொடக்ஷன் அண்ணே. நீ வந்த உடனே நீ வந்துட்டு கேள்வியை தெளிவா நீ சொன்ன பாயிண்ட திருப்பி கேக்குறேன் அவ்வளவுதான். கமல் தானா? ஓகே. எஸ்கேவால இல்ல இப்ப அப்படி சொல்றீங்க நீங்க. படம் வந்ததுக்கு அப்புறம் எஸ்கே சாய் பல்லவியா இருக்கலாம். அதான் அந்த படத்தை ரீச் பண்ணத சொல்றேன். கரெக்ட் தான். ஆனா அந்த பிரகாஷ் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். அதாவது அந்த ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கூட இப்போ அது வந்து இது வந்து ஒரு ஜீரோ சம் கேம்னுவாங்க இல்லையா? யாரோடைய லாஸோ யாரோடைய ப்ராஃபிட் அந்த மாதிரி வரும்போது எல்லாருமே யோசிக்கிறாங்க போல இருக்கு. இவ்வளோ படத்து இவ்வளோ போட்டாக்க ரெவென்யூ வருமா வராதான்றதை யோசிக்கிறாங்களா நம்ம இப்போ. ஏன்னா வந்தோடனே எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே பாக்குறவனுங்க முதல்ல அடிக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்கானுங்க. இந்த படத்தை எப்படா காலி பண்றது, இந்த படத்துல உள்ள எல்லா பிரச்சனையும் எப்படா பாக்குறதுன்னு தான் எல்லாம் போறாங்க, ரிவ்யூவரா மாறினதுனால. அதனால ஒரு படம் தப்பிச்சு அந்த 3 நாள் தப்பிச்சு வந்தாலே பெரிய விஷயம். அதனால கஷ்டம்தான் அது. அதனால எல்லாருமே யோசிக்கிறாங்க. இல்லங்க, அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. நம்ம ரிவ்யூஸ் பண்றதுன்றத விட ஜெனரல் ஒப்பீனியன்ஸ்க்கு நம்ம பண்றத ஒபே பண்ணி தானே ஆகணும். ரிவ்யூஸ் 1000 சொல்லலாம், அதுக்காக ஒரு படம் இதாயிராதுல்ல. அது பெரிய படங்கள் அந்த மாதிரி ஆயிராதுல்ல. பிரகாஷ் ப்ரோ, நீங்க ஆதிக்க பாத்தீங்க, ஏதாவது ஸ்பெஷலா கண்டிப்பா அப்டேட் கேட்டிருப்பீங்க. அது ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். குழு மாதிரி ஏதாவது கொடுத்தாலும் ஓகே, ஹிண்ட் மாதிரி ஏதாவது. சரி ரைட். நம்ம நேற்று சொன்னதுதான். நம்ம போனது வந்து ஒரு பர்சனல் ஈவெண்ட், அதாவது நண்பரோட இல்ல திருமண விழா. ஒரு ஃபங்க்ஷன்ல போயிட்டு நம்ம சினிமா அப்டேட் கேட்கவே முடியாது, கேட்கவும் கூடாது. ஏன்னா அங்கே வரது எல்லாமே செலிபிரிட்டிஸ் தான். அப்படிங்கிறப்ப நம்ம ஜஸ்ட் பார்க்குறப்ப நம்ம தெரிஞ்சவங்க தான் பேசுவோம், அவ்வளோதான். அப்படி 2-3 நடிகர்கள் வந்தாங்க, கொஞ்சம் பார்த்தோம், பேசணும். அதில் ஆதிக்கம் இருந்தார், ஆதிக்கம் பிடிச்சாங்க, பேசிட்டு இருந்தோம். பர்சனல் விஷயங்களை பற்றி பேசிட்டு இருந்தோம், அவ்வளோதான். அவரே சொல்றது வந்து நம்ம கூட வந்த 4 நண்பர்கள் ஒரு நண்பர் கேட்டார், அப்புறம் அடுத்து எப்போ அப்படின்னு கேட்டார். வர அக்டோபர் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேங்க, அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொஞ்சம் வரும், விரைவில் வரும், அக்டோபர் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். அதை தவிர நம்மளா எதுவுமே கேட்கல. யாரும் கேட்கறது முறையும் கிடையாது. ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல போய் அதை கேட்கவும் கூடாது. சினிமா ஃபங்க்ஷன், சினிமா ஈவெண்ட் தான் நம்ம தாராளமாக கேட்கலாம். இல்லை வேற ஏதாவது கூட கேட்கலாம். பப்ளிக் பிளேஸ் ஜஸ்ட் எதாச்சியாக பார்த்தா கூட கேட்கலாம். நம்ம வந்திருக்கிறது ஒரு ஒரு ஃபேமிலி வெட்டிங் மாதிரி, ஒரு வெட்டிங். அப்படிங்கிறப்ப அங்கே போய் நம்ம வந்து அவங்க வந்து அதை சங்கடப்படுத்தக்கூடாது அவங்களை கேட்டு. ஆனால் நம்ம எதுவும் கேட்கல. அப்புறமேட்டு சுகுமார் ப்ரோ அவங்களால கொஞ்சம் கூடுதலாக ஒரு 2 வார்த்தை பேசிக்கிட்டாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் நம்ம கேட்கறதுக்குலாம் நேரம் இல்லை, கேட்கவும் கூடாது, கேட்கல. ஓகே ப்ரோ. அதே மாதிரி படம் வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த இவங்க சொல்ற வதந்திக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இன்னொரு நம்ம ஆளும் ஒரு நார்மல் கெட்டப்ல தான் இருக்கு. கெட்டப் எதுவும் சேஞ்ச் ஆகிறதுக்கான எதுவும் இல்லை, இந்த பீடு கீடு எதுவுமே இல்லை. அதெல்லாம் அக்டோபர் எண்டு நீங்க சொல்ல மாதிரி நவம்பர்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சப்பதான் தெரியும் படம் யாரு ஃபுல்லா எடுக்கிற அப்படின்னு. ஆனா என்ன சூப்பர் விஷயம்னா அவர் வெயிட் லாஸ் பண்ணி படம் ஃபுல்லா வரது ஃபர்ஸ்ட் இதுல இது. ஏன்னா குட் ஜிபியூ அது ஒண்ணு. இல்லை, இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து நீங்கள் அவரு தனுஷ் கமல் இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, 3 பேர்த்தையும் நான் வந்து ஒரு அதிசய பிரிவுகளாக பார்ப்பேன். எப்படின்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கிளீன் ஷோவில் நிற்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா தாடி பயங்கரமாக வளர்ந்து நிற்கும். அவங்க 4-5 நாள் ஒரு வாரத்தில் நான் 3 பேர்த்தையும் பார்த்துருக்கேன். நான் கமல், தனுஷ்,
அஜித் 3 பேரும் அந்த பியர்டு வந்து அது வந்து என்னத்தான் வளருமோங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு வாரத்தில் நீங்கள் ஒரு வாரம் டிஃப்ரெண்டே பார்க்கலாம். அவங்களுக்கு நிறைய கெட்டப்லாம் பிரச்சனையே கிடையாது அவங்களுக்குலாம். அதனால வந்து 2வது வந்து அக்டோபர் ஷூட்டிங்னா இந்த மாசம் கடைசி. ஏன்னா இப்போ நாளைக்கு வந்து அவருக்கு ஒரு ரேஸ் ஆரம்பிக்குது. அது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு தான் நினைக்கிறேன். நம்ம நேரப்படி இன்னைக்கு 8:30க்கு மேலேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா நைட் ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஆரம்பிக்கிற ரேஸ் நாளைக்கு முழுசா போகும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இன்னொரு ரேஸுக்கான ஒரு செலக்டிவ் ரேஸ் மாதிரி போல இருக்கு. அதாவது எப்படி அதை சொல்லுவாங்க, குவாலிஃபிகேஷன் செலக்ஷன் குவாலிஃபிகேஷன் ரேஸ் கூட எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு பெரிய ரேஸ்க்கான ஒரு குவாலிஃபிகேஷன் ரேஸ்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு தான் நடக்கிறது. இது முடிஞ்ச அப்புறம் அந்த ரேஸ் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் ஆகும். அது வந்து செப்டம்பர் லாஸ்ட்ல வரும்னு நினைக்கிறேன். அதோட ஒரு ரேஸ் இது இந்த வருஷத்துக்கான இது ஷெட்யூல் முடியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் எண்டில் அவர் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுவார். இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுவார். ஒர்க் போயிட்டு தான் இருக்கு. ஒர்க் தனியாக போயிட்டு தான் இருக்கு. கிருஷ்ணபுரம் வந்திருக்கிறாரு. பிரதர் அங்கே மதராசி நீங்கள் புக் பண்ணிட்டீங்களா? ஷூட்டிங் புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா? யூஎஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? பிரகாஷ் இதை கேட்டீங்களோ? மிஸ் பண்ணிட்டேன். இல்ல மதராசி அங்க வந்து மதராசி யூஎஸ் ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்களா இல்ல ஷோ டைம் இப்படி புக்லாம் பண்ணிட்டாங்களா? புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏன்னா அந்த புக்கிங் ஆரம்பிச்சிருச்சு. யூஸ்வலாக அந்த ப்ரொடியூசர் நல்லா பண்ணுவாங்க, பயங்கர ஹைப்பாக இருக்கும். ஆனால் மதராசி அந்த மாதிரி இல்லை. மேபி லெசன்ஸ் லேர்ன்டான்னு தெரில எனக்கு. கங்குவா கூலி எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது மதராசிக்கு ஒன்றுமே இல்லை தான். சோஃபார் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. எனக்கு புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு, ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. இல்ல அதே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஓஜிக்கே கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. ப்ராக்டிகலா பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அவங்களும் தெலுங்கு சிலையில தான் வருது. தெலுங்கு படம்னா ஓரளவுக்கு பயங்கரமா தான் வருது. நம்ம தமிழ்ல எல்லாம் அந்த கங்குவம் பெருசா வாங்கினாங்கல்ல, ஒன்றும் போய் அடிபடல. இது கூலி பிரேக் ஈவன் வரல இன்னும் ஆக்சுவலா. ஸோ அதனால எனக்கு தெரில. அதனாலயான்னு தெரில, இல்லை ஹைப்பு கம்மியா பஸ் இது போடுறாங்களான்னு தெரில. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகுது. 8:30 நாங்கள் லைக் 6 o'clock 8 அங்கே 7:45 ஓபன் பண்ணிருக்காங்க. பட் டவுட் தான் எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் பண்ணுவாங்க நினைக்கிறேன். வெர்ஜீனியால 8 o'clock ஓபன் பண்ணிருக்காங்க. இன்னொரு தியேட்டர் ஓபன் ஆகல. ஓபன் ஆனா அவங்க ப்ராபபிலி 8 o'clock தான் ஓபன் பண்ணுவாங்க அவங்க. இங்க எனக்கு 7:45 ஓபன் ஆகுது ஆக்சுவலா. நான் கேள்விப்பட்டது 8:30 தான். பட் தெரியல அது கன்ஃபார்ம் ஆயிடும். பட் எகைன் புக்கிங் இல்லையே, ரொம்ப கம்மி. அமரன்லாம் எப்படி இருந்துச்சு? ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்ன பிரதிங்கிறத பண்றாங்க. ஆமா அவங்க தான் பண்றாங்க. அதனால ஒரு வைட் ரிலீஸ் இருக்கும். நல்ல ரிலீஸ் பண்ணாங்க பயங்கரமா. யூஸ்வலா நல்லா ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதுதான் இது கம்மி. இதுக்கு இல்ல, மதராசி கம்மி தான். ஒன்னும் பெரிய ஆக்டிவிட்டி தெரியல, என்னன்னு தெரியல. கிறிஸ்டோபர் ப்ரோ கேக்குதா? ஹலோ. கேக்குது ப்ரோ. லோக்கா பாத்துறீங்களா ப்ரோ? பாத்துட்டேனே, நேத்து பாத்துட்டேனே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு அந்த படம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆனா செகண்ட் ஹாஃப் எனக்கு கொஞ்சம் பெருசா லாங் எல்லாம் ஃபீல் ஆகல ப்ரோ. கொஞ்சம் ஸ்லோ பேஸா மூவ் ஆச்சு. ஆனா எனக்கு அது லாங்கா தான் ஃபீல். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டே பாத்துட்டேன் லோக்கா. ஓகே எனக்கு ஆனா லாங்கா தான் ஃபீல் ஆகல. ஐ திங்க் கொஞ்சம் எனக்கு அப்படி கேட்டீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே லைக் கொஞ்சம் மிட்ல கொஞ்சம் லாக் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆக்சுவலி லாக் தான். நான் மூவ் ஆற மாதிரி இருந்துச்சு. ஸ்டோரி அப்படியே நின்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல ப்ரோ, எனக்கு கொஞ்சம் ஸ்லோ பேஸ் தான் மூவ் ஆச்சு. ஆக்சுவலி நான் செகண்ட் ஹாஃப்ல ஸ்லோ பேஸ் தான் மூவ் ஆச்சு. கரெக்ட். இன்னொன்னு கிளைமேக்ஸ் இன்னும் பயங்கரமா எதிர்பார்த்தோம். பட் ஓகே, நம்ம அது பார்ட் 2 விட்டுருக்காங்க. அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். பட் ஓவரால் எனக்கு மேக்கிங் நல்லா பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம். மேக்கிங் எல்லாம் சான்ஸ் மேக்கிங் பிடிச்சிட்டாங்க. மலையாளம் பயங்கரமா இருந்துச்சு. அதுக்காகவே அந்த படம் பார்க்கலாம். இல்ல நான் ஓப்பனிங்ல ஒரு ஷாட் ஒண்ணு இல்ல, ஐ திங்க் ட்ராலி ஷாட் மாதிரி ஏதோ கைண்ட் ஆஃப் ஷாட். அது ஷாட் நேம் என்னன்னு சொல்ல முடியும்? வேற எனக்கு ட்ரோன் ஷாட் மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா. எதை சொல்றாரு? இல்ல கண்டினியூஸ் ஷாட் ஒண்ணு வரல ஓப்பனிங்ல. அதுதான் ப்ரோ. ஆக்சுவலா கைதியில தான் அந்த மாதிரி ஷாட். கைதி ஷாட் பார்த்து நான் பயங்கரமா வியந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த படத்துல தான் சூப்பரா கட்டியிருந்தாங்க அந்த இன்ட்ரோவே, இந்த கண்டினியூஸ் ஷாட் வச்சு. அந்த நெருப்புல எரிஞ்சிட்டு அப்படியே பில்டிங் குள்ள போய் அது ட்ரோன் ஷாட் மாதிரி இருந்துச்சு. இல்ல ப்ரோ, கண்டினியூஸ் ஷாட் தான் ப்ரோ. ட்ரோன்ல இருந்து கண்டினியூவா போற மாதிரி. இல்ல அதான் சொல்றேன், மேல இருந்து அப்படியே ஏரியல் வியூல இருந்து அப்படியே உள்ள போய். ஆமா, மேல இருந்து ரைஸ்ல இருந்து அப்படியே டவுன்ல இருந்து அப்படியே அங்க ஸ்ட்ரைட்டா போய் அங்க போய் ஹெலன் பேஷன் பேஸ் காட்டுற மாதிரியா. ஓகே நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் நிறைய ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் எல்லாம் ப்ரோ ஆனா எக்ஸ்பீரியன்ஸா போ. இல்ல இன்னைக்கு தான் ஒருத்தர் டெக்னிக்கலா கேள்வி கேட்டிருக்காரு. டெக்னிக்கலா டெக்னிக்கலா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்ல எனக்கு அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் எனக்கு பண்றது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன் பர்சனல். அது ஏன்னு தெரியல.
அது எனக்கு பர்சனல் கலர் கிரேடிங் யாராவது பிடிச்சதா உங்களுக்கு? எனக்கு பயங்கரமா சர்ப்ரைஸ் சூப்பர்பா இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். லோக்கா கலர் இல்ல, எது கிரேடிங் சொன்னாலும் இது சொல்ற மாதிரியே இருக்கு, அதனாலதான் அமைதியா இருக்கேன். இல்ல ப்ரோ, எனக்கு ப்ரோ கிறிஸ்டோபர் ப்ரோ, நீங்க உங்களுக்கு பிடிச்ச லோக்கோட கலர் பேலட், ஃபிலிமோட கலர் பேலட்? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு லோகோவா சீரியஸா விஷுவலி எல்லாமே அண்ணே அவங்க வீட லைட் பண்ண விதம் இருக்குல்ல, ரொம்ப என்ஜாய் பண்ணேன், அந்த ரொம்ப என்ஜாய் பண்ண நான் கலர் அதான் பேலட். சொன்னேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஷாக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ற அந்த ஃபர்ஸ்ட் எல்லாம், அப்புறம் பழகிடுச்சு அப்படியே. பட் நல்லா இல்லண்ணே, இருந்துச்சு. அந்த இவ கல்யாணியோட வீடும் நஸ்லின் வீடியும் லைட் பண்ணதே நான் வந்துட்டு வாவ் அப்படி இருந்துச்சு எனக்கு. அதுவும் அங்க வெளில அதுதான் நியோன் லைட்டிங் ஏதோ சொன்னாங்க. ஆமா, அது ஆக்சுவலி வந்து இந்த ஜான் விக் அப்புறம் அந்த கொரியன் கரெக்ட் அது ஹாலிவுட் ஸ்டைல்ல தான் இருக்கு. கரெக்ட். அப்போ ஹாக்கை அவெஞ்சர்ஸ் இன்கேம்ல ஹாக்கை இன்ட்ரோ பண்ணுவாங்கல்ல, ஐ திங்க் ஜப்பான் ஏரியா தான் நினைக்கிறேன், ஜப்பான்ல கட்டுவாங்க அந்த நினைக்கிறேன். ஆமா, அங்கதான் அந்த சீன்ல ஹாக்கை இன்ட்ரோ பண்ற லைட்டிங்ல தான் படம் ஃபுல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி அதெல்லாம் சூப்பரா தான் ப்ரூவ் பண்ணிருந்தாங்க. பட்ஜெட்டும் கம்மினாங்க. இந்த படம் கண்டிப்பா பார்க்கலாம், தியேட்டர்ல பாருங்க, கண்டிப்பா பார்க்கலாம் படம். இல்ல ப்ரோ, மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு மினிமலா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ப்ராக்டிகல் எஃபெக்ட் தான் மோஸ்ட்லி நினைக்கிறேன். செட் ஒர்க்கும் அவ்வளவு பெருசா இருக்க மாதிரி தெரியல, லைவ் லொகேஷன்ஸ் தான் தெரிஞ்சு. செட்டு மேபி அந்த அண்டர் கிரவுண்ட் செட்டு அப்புறம் அந்த ஹாஸ்டல் செட் வந்து மேபி செட்டா இருக்கலாம். இது எல்லா இடமும் கொஞ்சம் ரியலா தான் இருந்துச்சு. பெங்களூர் தானே. இன்னொன்னு என்னன்னா, அங்க மோஸ்ட்லி அந்த பறக்கிற மாதிரி ஃபிளை ஆகிற மாதிரி தான் ஷார்ட்ஸ். அது மோஸ்ட்லி அங்க கிரேட் வச்சு பண்ணிருப்பாங்க. அது மோஸ்ட்லி அவ்வளவு பெரிய இதா எக்ஸ்பென்சிவா இருக்காது அவங்களுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சீரியஸா சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஈவன் சவுத் இந்தியன் நிறைய பிலிம்ஸ்ல வந்து நம்ம ஹெவியா பட்ஜெட்ஸ் போட்டு பண்றாங்க, கொஞ்சம் கிராண்டியரா கத்துட்டு இதுக்கான டெக்னிக்கலா பயங்கர சவுண்டிங்கா இருந்துச்சு இந்த படம். ஃபவுண்டேஷனே சூப்பரா இருந்துச்சு இந்த படத்துல. அப்புறம் அதுல அந்த நீலி கல்லியங்காட்டு நீலிலாம் அதெல்லாம் தெரியல. ஆனா பிரமேஷ் சூப்பரா செட் பண்ணிருந்தான், அந்த பிரமேஷ் சூப்பரா செட் பண்ணிருந்தான் அந்த படத்துல. அது இல்ல, நான் தமிழ் ஆடியன்ஸ் தெரியாதுன்னு நீங்க நிறைய பேர். கரெக்டா, நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன் அந்த படம் கல்லியங்காட்டு நீலி. அது ஓகே, அது ஒரிஜினலா இருக்கிற மித்தா அது. ஓகே ஆமா, கேரளால இருக்கு. எனக்கு தெரியாது, நான் இந்த படத்துக்காக இல்ல ஆக்சுவலி எனக்கு அந்த புள்ளிங்காட்டு நீலி அதை பத்தி தெரியல. ஆனா அந்த யக்ஷின்ற கான்செப்ட் பல நாட்டுல வந்து இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. யக்ஷினா லிட்டரலி அது ஹாலிவுட்ல எப்படி வேம்பயர் கான்செப்ட், அந்த மாதிரி இங்க வேம்பயர்ன்ற ஒரு கான்செப்ட் வச்சு அவங்க ஒரு மெத்தாலஜிக் வச்சு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லரா அதே சமயத்துல சூப்பர் ஹீரோ கைண்ட் ஆஃப் ஃபிலிமா காட்டியிருக்காங்க. ஆனா அதை காட்டின விதம் ஒரு ஷார்ட், ஒரு பர்டிகுலர் ஷார்ட்னு நினைக்கிறேன். அந்த ப்ரொமைஸ்ல ஒரு பர்டிகுலர் ஷாட், அது ஹீரோயின் எப்படி அங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற கைண்ட் ஆஃப் ஷாட் அது சைல்ட்ஹுட்ல. அந்த ஷாட் எனக்கு லிட்டரலி வந்து எனக்கு பேட்மேன் பிகின்ஸ்ல கிறிஸ்டியன் பேல் சைல்ட்ஹுட்ல போய் நிப்பார்ல, அந்த ஒரு ஷாட் எனக்கு ரிமெம்பர் ஆச்சு. உங்களுக்காக அப்படி ஃபீல் ஆச்சா? நீங்க பயங்கர டெக்னிக்கலா ஷார்ட் பை ஷார்ட்டா பேசுறீங்கப்பா. நமக்கு படம் பார்த்ததே ரெண்டு பேர் தாங்க. படம் பார்த்தது நீங்க, கிறிஸ்டோபர் அண்ணா, நானு, அப்புறம் பரணி ப்ரோ பேச மாட்டார். 4 பேர் தான் பாத்துருக்கோம். இல்ல டெக்னிக்கல் தான் ஓகே தான். இல்ல பரவாயில்ல, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்ப பார்த்தாலும் படம் பாக்குறோம், நெகட்டிவ் நிறைய பேசுறோம். அதிகபட்சம் பேசினா நம்ம டெக்னிக்கல் டைம்னா ரைட்டிங் சைடு தான் போறோம், வேற எதுவும் பேசுறது இல்ல. இல்ல பிஜிஎம் சொல்லி அதான் ஒருத்தர் டெக்னிக்கல் ஷாட் வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கறது நல்லா இருக்கு. எனக்கு ஆக்சுவலி நானும் என் ஃப்ரெண்ட் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். சாரி, அவுட் ஆஃப் டாபிக், சாரி, நான் பேசிக்கிறேன் 2 மினிட்ஸ்க்கு. நானும் என் ஃப்ரெண்ட் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன நீ ரொம்ப டெக்னிக்கல் சைடா போயிடா, ரைட்டிங்னா நமக்கு டே உட்காருங்கடா. ரைட்டிங் நான் அப்கோர்ஸ் ரெண்டுமே வந்து பேலன்ஸ் மாதிரி தான், ஈக்குவல் பேலன்ஸ்ல இருக்கணும். இப்போ எந்த அளவுக்கு ஒரு படம் ரைட்டிங்கா வெயிட்டா இருக்கோ, அதே சமயத்துல டெக்னிக்கலா ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அந்த ரைட்டிங் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். அது ரெண்டுமே பேலன்ஸ் தான் தானா அது இன்னும் அது ஆடியன்ஸ் வந்து பெருசா வைடரா ரீச் ஆகும் எனக்கு தோணுது. இது என்னோட ஒப்பீனியன், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இல்ல உண்மைதான் நல்லதுதான். எனக்கு நான் படம் பார்க்கல, இல்லைன்னா நானும் இப்போ உங்களோட ஜாயின் பண்ணிருப்பேன். படம் பார்க்கலங்கால நீங்க எதை பத்தி பேசுறீங்க? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். நீங்க எந்த ஊர் ப்ரோ? திருச்சியா? ஓகே. யாராவது இப்ப கோயம்புத்தூர் பிராட்வேல வந்து எப்பிக்ல போட்டிருக்காங்க, யாராவது கிடைச்சா போய் ரீசன் போய் பாருங்க, சூப்பரா இருக்கு. நான் சேலம் தான் பார்த்தேன். ஆனா எப்பிக் ஃபார்மட்ல பாக்குறதுக்கு இன்னும் என்ஜாயபிளா இருக்கும். நான் நார்மல் தியேட்டர்ல பார்த்தா என்ஜாய் பண்ணேன். அந்த தஞ்சாவூர்ல இருக்குமே இல்லையா பிரகாஷ்? கண்டிப்பா எப்பிக் போகணும்னா தஞ்சாவூர்ல இருக்கு. தஞ்சாவூர்ல இருக்கு. தஞ்சாவூர் கொஞ்சம் வந்தீங்கன்னா போய் என்ஜாய் பண்ணுங்க தயவு செஞ்சு. ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்லோ பண்ணியிருந்தாங்கன்னா ஐ மீன் ஐமேக்ஸும் போயிருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஹலோ, இல்ல முயற்சி பண்றேன். மெகா ஸ்டார் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்காங்க, பிஎல்எஃப் இருக்கு. அந்த பிஎல்எஃப்ல படம் போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல, ஆனா போடல. எல்ஏ சினிமா சொன்னாங்க அந்த தேட்டர்ல போட்டிருக்காங்க, சின்ன ஸ்கிரீன்ல தான் போட்டிருக்காங்க.
முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு பார்க்க முயற்சி பண்ணி நாளைக்கு ஜி படம் உங்களுக்கு ஒரு பார்க்கலாம். 1/2 மணி நேரம் தான் டிராவலு, நீங்க எப்பிக் போயிட்டு வந்துடலாம் தஞ்சாவூருக்கு படம் பார்க்க. 1/2 மணி நேரம் இல்லைங்க, 1 மணி நேரம் ஆகும். பட் என்னன்னா 1 மணி நேரம் ஆகும் முழுசா கரெக்டாக சொல்லணும்னா 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா அப்பதான் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கேன் தஞ்சாவூருக்கு. எக்ஸாக்டா 50 நிமிஷம் டிராவலிங் டைம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். ஓகே ஓகே சரி நாளைக்கு bro. நாளைக்கு ஒரு கிரிக்கெட், நாளைக்கு தேவையில்லாம ஒரு கிரிக்கெட் விளையாடுறதுன்னு சொல்லி லாக் பண்ணியிருக்காங்க. போய் இடம் பிளாட் புக் பண்ணியாச்சு. அதனால நாளைக்கு அதை போய் தான் ஆகணும். அதுக்கு நடுவில் அந்த பகல் நேரம் கொஞ்சம் ஃப்ரீனா கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம் படத்துக்கு. ப்ரோ இப்போ நான் இதை பத்தி பேசுறேன், சூப்பர்மேன் கான்செப்ட் பேசுறேன், எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ ரீசெண்டா சூப்பர்மேன் படம் வந்துச்சுல, யாராவது பாத்தீங்களா? மேபி எல்லாரும் பாத்திருப்பீங்க, நல்ல தடவை பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பாத்திருக்கீங்களா? ஹலோ பாத்துருக்கு. அது கிறிஸ்டோபர் ப்ரோவும் பரணியோட டிபார்ட்மெண்ட், நம்ம டிபார்ட்மெண்ட்ல இங்கிலீஷ்னாலே அவங்க தான். இது கிறிஸ்டபர் ப்ரோ இப்போ இருக்கீங்களா? ஹலோ இருக்கு. ப்ரோ இன்னைக்கு என்னன்னா, இப்போ நான் வந்து மேன் ஆஃப் ஸ்டீலும் பார்த்தேன், மேன் ஆஃப் ஸ்டீல் தான் பார்த்திருக்கேன். சூப்பர்மேன் நான் தியேட்டர்ல பார்த்தேன். எனக்கு ரெண்டுமே பிடிச்சாங்கன்னா எனக்கு எந்த இடத்துல மேன் ஆஃப் ஸ்டீல் சுப்பீரியரா ஃபீல் ஆகுது. அது ஏன்னா நீங்க அதுல வந்துட்டு ஹென்ரி கேவில ஒரு காட் மாதிரி காட்டியிருப்பாரு. அப்படி வந்து நின்னாலே அப்படி இருக்கும். இதுல ரொம்ப சூப்பர்மேனை ரொம்ப வல்னரபிள் ஆக்கிட்டாரு. படம் ஃபுல்லா சூப்பர்மேன் அடி வாங்குறாரு. அதானா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா தான் இருந்துச்சு. சாஃப்ட் சூப்பர்மேன். ஆமா, ஆனா மேன் ஆஃப் ஸ்டீல் வந்து எலிவேஷனாவே வந்தனா பயங்கரமா இருக்கும் ப்ரோ. ஆமா இன்னொன்னு எனக்கு என்னன்னா, இப்போ எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ கிறிஸ்டபர் ப்ரோ நான் இங்க பார்த்தோம்னா கேக்குறேன், இப்போ மேன் ஆஃப் ஸ்டீல் அந்த டைம்ல மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துச்சுன்றாங்க ப்ரோ, அதை பத்தி யாராவது தெரியுமா? எனக்கு நான் இப்பதான் பார்த்தேன் கேக்குறேன். இல்ல எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல. நான் இந்த மெயின் அந்த டிசி மார்வல் இந்த சைட்லாம் பெருசா போகவே மாட்டேன். அதனால தெரியல, எனக்கு பிடிக்கவும் செய்யாது. பட் இந்த சூப்பர்மேன் இப்ப பார்த்தது ஓகே, பெட்டரா தான் இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி. ஓ கிறிஸ்டபர் ப்ரோ நீங்க என்ன சொல்றீங்க? ஹலோ அவர்தாங்க. நான் தான். ஓகே ஓகே. மேன் ஆஃப் ஸ்டீல் பெருசா போல. ஓகே ஓகே. ஆனா எனக்கு அந்த படம் நான் பிடிச்சது ரொம்ப. அதான் அந்த செட் பண்ணது பிடிச்சது. உங்க டிபியே சூப்பர்மேன் டிபி தான் இருக்கு. கண்டிப்பா எல்லா படமும் பிடிச்சிக்கணும். இல்ல நான் ஆக்சுவலா மேன் ஆஃப் ஸ்டீல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு நான் அந்த ஹேண்ட்ஸ் ஆன் பிஜிஎம் கேட்டு கேட்கற மாதிரி அடிக்ட் ஆயிடுச்சு. சரி பார்க்கலாம் சொல்லி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு சீரியஸா ஐ திங்க் நான் பார்த்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து 2-3 டைம்ஸ் வாட்ச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை. அந்த படம் அவ்வளவு பிடிச்சது எனக்கு. ஏன்னா அந்த டைம்ல பெருசா யாரோ போலன்னு சொல்றாங்க, அண்ட் தென் படம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துச்சுன்றாங்க. எனக்கு அதான் எனக்கு புரியல. ஏன்னா அந்த சூப்பர்மேனுக்கு செட் பண்ண அந்த ப்ரமைஸ் சூப்பரா இருந்துச்சு மேன் ஆஃப் ஸ்டீல்ல. அதான் உங்களுக்கு யாருக்காவது அந்த படத்தை பத்தி தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி. இல்ல ப்ரோ, பேட்மேன் சூப்பர்மேன் நல்லா தான் இருக்கும். அதை விட நீங்க ஸ்னைடர் கட்டோட ஜஸ்டிஸ் லீக் பாத்துருக்கீங்களா? இல்ல பார்க்கணும். நீங்க வந்துட்டு மேன் ஆஃப் ஸ்டீல் பாருங்க. இப்ப நீங்க மேன் ஆஃப் ஸ்டீலுக்கு ஒரு எலிவேஷன் கொடுக்குறீங்கல்ல, செம்மையா இருக்கும் அப்படின்னு ஸ்னைடர் கட்டோட ஜஸ்டிஸ் லீக் பாத்தீங்கன்னா இதோட இல்ல ஆக்சுவலா நீங்க நடுவுல அந்த பேட்மேன் சூப்பர்மேன் அதையும் பாத்துருங்க. ஒண்டர் உமன் அதையும் பார்த்துட்டு பாருங்க. அக்வாமேன் முடிஞ்சா டைம் இருந்தா அக்வாமேனையும் பார்த்துட்டு கடைசியா பாருங்க. ஏன்னா ஸ்னைடர் அதுல ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு. அக்வாமேன் கொஞ்சம் நல்லா இருக்கும். அக்வாமேன் பிடிக்கும். அக்வாமேன் கொஞ்சம் இதுல நடுவுல வந்து ஃபிளாஷ் குரூப்ல டூப்னு ஃபிளாஷ்னு ஒன்று வந்திருக்கும். அதை மட்டும் பார்த்து இல்ல அதுதான் இது பண்ணலங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ ஆக்சுவலி நான் அதுக்கப்புறம் நான் அதை பத்தி ஃபாலோ பண்ண தான் கொஞ்சம் பழைய விஷயத்தை தான் திரும்ப ரீவிசிட் பண்ண. ஆக்சுவலி எனக்கு இது புதுசு ரீவிசிட் பண்றது. ஆனா அந்த ரீவிசிட் பண்றப்போ கிறிஸ்டின் பேல் பேட்மேனும் ஹென்ரி கேவில் சூப்பர்மேனும் சேர்ந்து வர மாதிரி தான் ஆக்சுவலா பிளான் இருந்துச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தினால கிறிஸ்டின் பேல் போயிட்டாரு, அதுக்கு பதிலாக பென் அஃப்லெக்கை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதை பத்தி யாருக்காவது டீட்டெயிலா தெரியுமா? கொஞ்சம் என்ன பத்தி தெரியல. நீங்க சொன்ன கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், உள்ள நடந்ததெல்லாம் தெரியல. நீங்க சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிறிஸ்டியன் பேல் தான் போட்டதா இருந்துச்சு. ஏன்னா இந்த சூப்பர்மேன் வெர்சஸ் பேட்மேனுக்கும் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் நோலன் தான். அதனால வந்துட்டு அவர் தான் கொண்டு வரலான்னு இருந்துச்சு. ஆனா என்ன ஆச்சுன்னா நமக்கு தெரியல. இல்ல நீங்க பேசுற டாபிக் பூராமே என்னென்னமோ பேசுறீங்க. சாரி மொமெண்ட் தான் நமக்குலாம் தெரியாது. பங்கு இவ்வளவு பேச தெரிஞ்ச உனக்கு அது யார்கிட்ட பேசணும் தெரியல பங்குன்ற மாதிரி ஒரு நினைக்கிறேன். பாப்பாருங்க எல்லாம் ஜம்முன்னு பாப்பாரு. அவெஞ்சர்ஸ் எல்லாம் சட்டையை கழிச்சு சண்டை போட்டு. இது மட்டும் நான் பரணி இல்லங்க, படம் பாக்குறது ஓகே, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றவங்க நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தெரியாதுங்க. அவ்வளவு எப்பயாவது ஒரு படம், அது ஒரு 10 படத்துல ஒரு படம் அப்புறமே மார்வல் தெரிஞ்சிருச்சு.
டிசி பத்தி யாருக்கும் பெருசா எக்ஸ்ப்ளோரே தெரியலன்னு நினைக்கிறேன். எல்லாருமே மார்வல் பத்தி பேசுறாங்க, டிசி பத்தி யாரும் பேசல. அப்படிலாம் இல்ல தலைவா, டிசி பத்தி இங்க எல்லாருக்குமே தெரியும். பெருசா வந்து இல்ல இல்ல ஏங்க டார்க்னு இல்ல, டார்க் நைட்ல எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தானே நம்ம அதுக்கப்புறம் வரோம். அதெல்லாம் பார்க்காமயா இருக்கும். அதெல்லாம் டிசி தான் தெரியாமலாம் இல்ல கிடையாது. தெரியாம கிடையாதுன்னு ஏன்னா சொல்லுவாங்க. இப்போ அயன்மேன் இன்க்ரெடிபிள் ஹல்க் அப்புறம் ஒரு நானுக்கு பிக் எக்ஸ்போஷர் கிடைச்சது இல்ல. இல்ல தலைவா, அதுக்கப்புறம் நான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஃபிலிம்ஸா இருக்காதுல்ல, அது ஒரு மாதிரி அது ஒரு இல்லைங்க ஒண்ணும் இல்ல, கமர்ஷியல் கலர் தூவுனா கமர்ஷியல் படங்களுக்கும் கிளாஸான படங்களுக்குமான கமல் படம் மாதிரியான படங்களுக்கும் ஒரு வித்தியாசம் தான் இருக்குங்களா. கமல் படமும் கிளாஸா இருக்கும், பல வருஷம் கழிச்சு பேசுவோம், நல்லா அதை மேக்கிங்காக பேசுவோம். அது மாதிரி தான் டிசி ஃபிலிம்ஸ் பெரும்பாலும். இது வந்து கலர் ஜிக்னா தானே உங்களுக்கு. மார்வல் வந்து கலர் ஜிக்னா, ஆனா அதுக்கு கொண்டாடுறோம், அந்த இடத்துல கொண்டாடுறோம், எப்பவுமே கொண்டாடுறோம். அதுக்கான ஃபேன் பேஸ் இருக்கு, அவ்வளவுதான். ரெண்டு வித்தியாசம், ரெண்டு வேற இது. ஆனா அதுக்கான சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். எனக்கு சண்டை போடுமா சிரிப்பு வரும், ரஜினி கமல் சண்டை போடுற மாதிரி தான் அது. கிட்டத்தட்ட இந்த ஜோன் வேற, இந்த ஜோன் வேற. அதுலயும் அவங்களும் இப்ப கொஞ்சம் இறங்கிருக்காங்க நினைக்கிறேன். டிசியும் இப்ப கொஞ்சம் எதாவது இறங்கிருக்காங்க கமர்ஷியல் படத்துல. பட் வேணாம், நம்ம இதை பத்தி பேசலாம், நிறைய பேசணும். அது எனக்கு பிடிக்காத டாபிக் வேற, அதை அப்புறமேட்டு பேசுவோம். அடுத்து வருவோம். சரி பரணி கூட நான் ஒண்ணு கேட்கறேன். இந்த வாரம் ரிலீஸ் கிறிஸ்டோபர் ப்ரோ. சரி இப்ப கேட்டுருங்க பரணி, சுகன் கேட்டுருங்க. ஏன்னா பரணி ப்ரோ, போற எல்லா இடத்துலயும் பூஜா விஜய் வந்து கனிமா பண்ண சொன்ன மாதிரி உங்க எஸ்கேக்கு நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. போற எல்லா இடத்துலயுமே பண்ண இருக்காங்க. அதான் நானே ட்வீட் பண்ணிட்டேனே, ஆடினே இருப்பேன் மோடுதான்ட்டு. அதுவும் செம்மையான ஹூக் ஸ்டெப்பா மாட்டிருச்சு அவருக்கு. நல்ல செம ஸ்டெப், அது சூப்பரா போடுறாரு. சரி ஓகே, பிரகாஷ் ப்ரோ கேளுங்க, நம்ம கேட்கணும். நீங்க கிறிஸ்டோபர் ப்ரோட்ட இல்ல இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற மகராசியை பற்றி உங்களோட எதிர்பார்ப்பு, ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, மொத்தமா அந்த படத்து மேல எதிர்பார்ப்பு என்னங்கறத கிறிஸ்டோபர் ப்ரோட்ட கேட்க. அடுத்த வாரம் செப்டம்பர் இந்த வாரம் தான் நமக்கு முடிஞ்சு. நமக்கு சனி இல்ல பரணி, சண்டே மண்டே டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே அப்படின்னு சொல்ல பிள்ளைங்க பாடு. சாட்டர்டே முடிஞ்சிச்சு, அப்ப இனிமேல் வர வாரம் இந்த வாரம் தான். இந்த வாரம் வர வாரம் எவ்வளவு டைம் வித்தியாசமா இருக்கு பரணி. சரிங்க, இப்ப டெக்னிக்கல் ரொம்ப முக்கியம். சரி மதராசி, சரி ஒட்டு மொத்தமா மதராசி பற்றி உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? ஒரே ஒரு கரெக்ஷன், இங்க 8:45 தான் இங்கேயும் ஷோ போட்டிருக்காங்க. 8 o'clock ஓபன் பண்ணாங்க, கொஞ்சம் பேர் புக் பண்ணாங்க, அந்த ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன்ல 8:30 தான் வரும். 8:30 8:45 நீங்க சொல்ற மாதிரி நடக்குது. என்ன யாராவது யுஎஸ்ஏ அவர்தாயா போடுங்க பிஜிஎம். ஆனா நீங்க சொல்லுங்க, உங்க எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் சொல்லுங்கண்ணா மதராசிக்கு. மீட்டர் அந்த யோசிக்கல, பட் கம்மி தான். எனக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு, பட் ஸ்டில் எனக்கு தெரியல, அந்த ஒரு ஹைப் ஒரு ஃபீல் வரல. அது ஏன்னு தெரியல. சாங்ஸ் அவ்வளவா பிடிக்கல. ட்ரெய்லர் ஓகே, சாங்ஸ் பெருசா பிடிக்கல. ஓவராலா ஒரு கம்மியா தான் இருக்கு ஹைப். ஒரு 60% வச்சுக்கோங்களேன். பட் ஓகே, நல்லதுதான். ஒரு விஷயம் நல்லதுதான், ஹைப் கம்மியா படம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல கிறிஸ்டோபர் ப்ரோ, நீங்க 50% ஹைப்லயே போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல கம்மி ஹைப் தான். வில்லன் ஸ்ட்ராங்கா இருப்பாருன்னு நினைக்கிறேங்க. ஹோப்ஃபுல்லி வித்யுத் இருக்கணும். லைக் அகைன் வித்யுத், பிஜு மேனன் இருக்கு, அப்புறம் இந்த விக்ராந்த் கேமியோ இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குல்ல, பாப்போம். ஆக்சுவலி பிஜு மேனன் கேரக்டர் வில்லன் நெகட்டிவ் ஷேட் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இல்ல அவர்தான் கதையே, அவர்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலா. இல்ல கதை இருக்கலாம், ஆனா அவதான் மீனில் இருக்கணும்னு வாய்ப்பு தான் நினைக்கிறேன். இல்ல சந்தோஷ் ப்ரோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு வாரம் தான் நம்ம பார்த்துட்டு எதுவா இருந்தாலும் பேசலாம். பார்த்த படத்துக்கு நீ கதை சொன்னா பரவாயில்ல சந்தோஷ். பார்க்க போற படத்துக்கு நீ என்ன சொல்றிய தலைவா? ஐ லைக் யூ தலைவா. நானே உள்ள பயந்துகிட்டு இருக்கேன், விடுங்க. ஜஸ்ட் ஒரு கெஸ்டிங் தாங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? சரி விடுங்க, ஒரே நிமிஷம். ஊர்ல எப்போ என்னன்னா ஊர்ல எப்போ ஷோ? கேரளால எப்படி 9க்கு மேல தான் 10. ஓ எல்லாம் அப்படிதானா? ஆமா ஆமா ஆமா. பெங்களூர் அப்ப நாங்க தான் ஃபர்ஸ்ட் இப்போமே தலை இங்க ஊர்ல போகுதா? early ஸ்டார்ட் பண்ணலாம், மேபி நாட் ஷூர். ஆனா வந்துட்டு 6 AM வாய்ப்பு இல்ல. ஓகே இங்க 6 AM தான். அமரனுக்கே வந்து கேரளால 9 AM தான் போட்டாங்க. அமரனுக்கு வந்து யூஎஸ்லயுமே எனக்கு ஞாபகத்துல கரெக்டா இந்தியா ஷோ டைம் மேட்ச் பண்ணி போட்டாங்க. 9 மணிக்கா? நம்ம 9 தானே, 8:30 எனக்கு தெரியல. 9 மணிக்கு தான் போட்டாங்க. ஆமா ஆமா, மேட்ச் பண்ணி தான் போட்டாங்க, அது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஓகே ஜெயிலர் மேட்ச் பண்ணாங்க, ராயன் மேட்ச் பண்ணாங்க, ஏஜிஎஸ் ஏதோ ஒரு படம் மேட்ச் பண்ணாங்க இந்தியன் ஷோக்கு. சன் பிக்சர்ஸ் எப்பவுமே சன் டிவி வந்து இந்தியன் ஷோவும் இந்தியன் ஃபர்ஸ்ட் ஷோக்கு தான் இங்க யூஎஸ் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்ப கூலிக்கு தான் சீக்கிரம் போட்டாங்க.
பட் நல்ல கூலி 7 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. நல்ல விஷயம், அது நல்ல விஷயம். ப்ரோ ஒரே நிமிஷம், பிரகாஷ் ப்ரோ ஹோஸ்ட் பத்மேஷ் வந்து ப்ரோ பாத்துக்கோங்க ப்ரோ என்னன்ட்டு. கூலி 6:30 ஸ்டார்ட் ஆச்சு. இங்க வெர்ஜீனியால 7 o'clock போட்டாங்க. ஓகே ஓகே, ஜெர்லிங் 6:30 ஸ்டார்ட் ஆச்சு. பட் நல்ல விஷயம், ஏன்னா ப்ரீமியர் ப்ரீ சேல்ஸ் அதுவே ஒரு அரௌண்ட் 4 மில்லியன் வந்துருக்கு. எவ்வளோ பெரிய அமௌண்ட். அதனால அந்த டிசிஷன் வந்து நல்ல டிசிஷன் ஆக்சுவலாக, பெரிய நல்ல டிசிஷன். அந்த இந்தியன் டைம் ஸ்டார்ட் ஆகி 8:30 எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அதில் பாதி தான் வந்துருக்கும். நல்ல விஷயம், பயங்கர கலெக்ஷன் ஆக்சுவலாக. அது 4 மில்லியன் ப்ரோ. அதே மாதிரி படம் வந்து கொஞ்சம் வந்து எல்லாம் ஹைப் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சுன்னா போதும், நல்லா ஓடும். தமிழ்நாடும் சரி, அதுவும் சரி. ஏன் சொல்லிக்கிறேன்னா ரீசெண்டா வந்த எந்த பெரிய படமும் ஒரு பெருசா கிளிக் ஆகல. சொல்ல போனா அதுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆல் ஃபேன்ஸுக்கு ஆகல. அப்படின்றப்ப இது ஒண்ணு கிளிக் ஆயிடுச்சுன்னா நல்லா பிக்கப் ஆயிடும். அமரன் மாதிரி. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஈஸியா பிக் ஆயிரும். பேர்லாம் அப்படிதானே, மெயினா ரிவ்யூ பார்த்தானே போறாங்க மக்கள். ஜென்ரலா வரணும் எல்லாரும். ஃபர்ஸ்ட் டே தான் மேட்டர். ஃபாலோயிங் வீக் ஏதாச்சும் படம் ரிலீஸ் ஆகுதா? அது மாதிரி எதுவும் ரிலீஸ் ஆகலன்னா இது ஓடும் லாங் ரன். அதுக்கு செப்டம்பர் 12th வந்து அண்ணாங்க காஞ்சூரிங் வருது என்ன? அது ஓகே, அது இங்கிலீஷ், அது ஓகே. இல்ல தமிழ் செப்டம்பர் 12th மிரை வரும் நீங்க, அந்த தெலுங்கு படம். மற்றபடி தமிழ்ல யோலோ, பாம்பு, அப்புறம் குமார சம்பவம், இந்த மாதிரி குட்டி குட்டி படம் தான் வருது. குட்டி குட்டி செப்டம்பர் லாங் ரன் கிடைக்கும். காட்டியா அனுஷ்கா படம் இருக்கு, அதுவுமே ஹைப் கம்மி தான். ஸோ ஓகே தான். ரிவ்யூ நல்லா இருந்துச்சு, மதராசி பிக்கப் ஆயிடுச்சுன்னா ஈஸியா ஓடிடும். திருமகன் வராப்ல, அதுக்கு அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் செப்டம்பர் 19 தண்டகாரண்யம், கிஸ் வருது. கிஸ், தண்டகாரண்யம். கிறிஸ்டோபர், நீங்க எப்பவுமே இந்த எதுகை முனையில போடுவீங்க, பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும். நல்லவேளை இதுல கூலிக்கெல்லாம் மோனையில போட்டீங்க, எதுகையில போடல. பட் இந்த படத்துக்கு ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா மதராசிக்கு? இனி எடுத்து சத்தியமா வைக்கல, அது யோசிச்சு பார்த்தேன் கிடைக்கல. அப்புறம் டைமும் இல்ல. அதான் கொஞ்சம் கஷ்டம். பர்னியே கொடுப்பாருங்க உங்களுக்கு, பர்னி ப்ரோ கொடுத்துருங்க. அண்ணா இனிமேல் ட்வீட் போட்டுருங்க, என்னப்பா அடைமொழி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டீங்கன்னா நாங்களாம் வந்து கமெண்ட் பண்றோம். இல்ல கிறிஸ்டோபர் ப்ரோ, அண்ணா உங்களுக்கு வந்துட்டு எப்படினாலும் கமெண்ட்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வருமே. அதுதான் வந்த மாதிரி தெரியலையே, நான் பாக்கலையா தெரியலையான்னு தெரியல. நம்ம விஷால் சொன்ன மாதிரி ஒண்ணு போட்டு ரெண்டுதான். இல்ல மதராசி சுகவாசி அவ்வளவுதான். ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருக்கும். சுகவாசி பாசிட்டிவா சொல்லுங்கப்பா. நானாலே நெகட்டிவ்னே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதான் பிரச்சனை இருக்கு இப்போ. பத்தி பேசும்போது இது கார்த்தி சாரோட சர்தார் டூ அப்டேட் ஏதாவது? கிறிஸ்டோபர் ப்ரோ ஒன்றும் கிடையாது. விடாமுயற்சி படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து 9 மணின்னு நினைக்கிறேன். சரி நம்ம பெங்களூர் படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு டிராவல் ஒரு 150 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். டிராவல் பண்ணிட்டு நைட் ஃபுல்லாக தூங்கலாம், அங்கே போய் டிஜே செலிப்ரேஷன் எல்லாம் பார்த்துட்டு படம் பார்க்குற டைம்ல ட்விட்டர் ஓபன் பண்ணிட்டா உங்களோட ட்விட்டர் பார்த்துட்டு எனக்கு படம் பார்க்குற மூடும் இல்ல ஜஸ்ட் பண்ணுதான், படம் பார்க்குற மூடும் இல்ல. அதுக்கப்புறம் படத்தை எடுத்து 10 நிமிஷத்துலயும் ரொம்ப சொதப்பட மாதிரியே தெரிஞ்சிட்டு ஸ்டார்டிங்லேயே எனக்கு மூடே போயிட்டுங்க. அந்த ட்ரிப்ட் படம் 10 நிமிஷத்துலயே தெரிஞ்சிட்டு எனக்கு. அது ஒண்ணு. அது எப்படிங்க தியேட்டர்ல இருக்கீங்க? எனக்கு அதாங்க புரியல. இல்ல விடாமுயற்சி மாத்திரம் இல்ல, நிறைய படம் வந்து சென்னையில ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே படம் முடிஞ்சிருது. சென்னையில ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே படம் முடிஞ்சிருச்சு. நிறைய படங்கள் அதை எடுத்து இவர்தான் போட்டாரு, விடாமுயற்சி வீண் முயற்சின்னு போட்டாரு. அப்படியே மனசே விட்டுட்டேன், அவ்வளவு டிராவல் பண்ணலாம் வந்து பார்த்தோமே அப்படின்னு. நான் அது கூட யோசிச்சேன், சரி அப்படி போடாம வேர்டிங் கொஞ்சம் பெட்டரா கண்டுபிடிக்கலாம். ஒரே ஐடியா பாத்தீங்களா, வீண் முயற்சின்னு போட்டா எல்லாரும் கஷ்டமா இருக்கு. விபரீத முயற்சி அப்படி ஏதாச்சும் டிஃப்ரெண்டா கூட பண்ணிருக்கலாம். அப்புறம் தான் யோசிச்சுட்டு இருப்பேன் இது. ஓகே விடுங்க, ஒன் வேர்டை வைக்கணுமா வேண்டாமான்னு தெரியல. அப்பப்ப யோசிச்சுட்டு இருக்கேன், தூக்கிடலாமா அப்படியா பல பேர் மனசை கஷ்டப்படுத்தணும். இல்ல உங்களுக்கும் உள்ளது அது, அதையும் நீங்க கண்டினியூ பண்ணுங்க, அது நல்லாதான் இருக்கு. உங்களுக்கு பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், உங்களுக்கு நெகட்டிவ்னா நெகட்டிவ், அதே கொடுங்க. அது எனக்கு நம்ம யாருக்கு படமா இருந்தாலும் நம்ம பார்க்க போகும்போது ஒரு பாசிட்டிவ் அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ எனக்குமே நெகட்டிவ் ட்வீட் போடுறதுக்கும் இப்போ கூலி ஜாலி இன்னும் ஏதாவது போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரீச் ஜாஸ்தியா தான் இருக்கும். நம்ம வேணும்னா பண்ணிருக்கோம், பிடிக்கல அது என்ன பண்றது, அதுதான் பிரச்சனை. சரி இப்போ இன்னொரு டவுட், இப்போ டியூல் இல்லைக்கு எந்த படமும் தீபாவளிக்கு வர மாதிரி டேட்ஸ் போட்டிருக்காங்க. இப்ப இந்த படத்துல அந்த படம் வரும்னு அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. 2ல 1 கண்டிப்பா வரும். லைக் தான் நான் நினைக்கிறேன், லைக் தான் வரும்னு நினைக்கிறேன். இப்ப 2ல 1 தான் வரும், ஏதாவது 1 தான் வரும். இது ஆக்சுவலி எனக்கு என்ன பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, டியூட் ரிலீஸ் பண்ணிட்டு லைக்க வந்து
நெக்ஸ்ட் இயர் இந்த வேலண்டைன்ஸ் டே ரிலீஸ் நல்லா இருக்கும் தோணுது. ஏன்னா அது ஸ்டோரியாவும் சரி, எப்பவுமே சரி லவ் ஸ்டோரி தான் அது. ஏங்க ஒரு ஸோ அது மனுஷன் எவ்வளவு இன்னும் நாளுங்க தள்ளி போடுவாரு பாவங்க ஒரு அதுவும் ஏன்னா அதுவும் ஏன்னா பட் இருந்தாலும் எனக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் என்ன, அது லவர்ஸ் டேன்றப்போ லவ் ஜானர் இன்னும் நல்லா கனெக்ட் ஆகுன்ற ஒரு கான்செப்ட் எனக்கு என்னோட ஐடியா. இது எனக்கு தோன்ற வளரும் ஜஸ்ட். டூடும் மெயின் லவ்னு தான் சொன்னாங்க தெளிவா. சரி பாப்போம். தலைவா சர்தார் 2 அப்டேட். தலைவா சர்தார் 2 தெரியலங்க தலைவா. கிறிஸ்டபர் என்ன சொல்லுங்க, பிரகாஷ் என்ன இல்ல தெரியல, எனக்கு சத்தியமா தெரியல அந்த படம். அப்படி திவாலி நாங்க அப்படிதானே ஃபர்ஸ்ட்ல. ஆமா சொன்னாங்க. ஆமா ப்ரோ, தீபாவளின்னு சொல்லி தான் ஒரு ப்ரோலாக் விட்டாங்க. அது சமாளிப்பா இல்ல இல்ல கண்டிப்பா இல்ல, இப்போ வராது கண்டிப்பா. இப்போ நேரடியா கேட்டப்ப இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல இல்லை. அது ஷூட்டிங்கே பெண்டிங் நினைக்கிறீங்க. அந்த படம் ஷூட்டிங் என்ன இல்ல ஷூட்டிங்லாம் இல்ல ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் சின்ன சின்ன ஒர்க்ஸ் தான் இருக்கு. ஆனா ஓடிடிக்காக வெயிட்டிங், வேற ஒன்றும் இல்லை. ஓடிடி தான் இப்போ முடிவு பண்ணுறது. இப்போ எல்லா படத்தையும் ஓடிடி சேல் ஆகாதனால நிற்கிது. என்ன ப்ரோ புரியல. இவரு நம்ம கருப்பா வராரு அவரு. ஏங்க இன்னைக்கு ரொம்ப ஓவர்லாப் ஆகுதுங்க, புரியலங்க. ஏங்க ஒரே நிமிஷம் ஃபர்ஸ்ட் நான் கேட்டுறேன். ஏங்க அந்த படம் சர்தார் 2க்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் முடிஞ்சான்னு கேட்டாங்க. கலர் கிரேடிங் இல்ல அதெல்லாம் முடியலங்க, ஒர்க் போயிட்டு இருக்குங்க. அதெல்லாம் ஒர்க் போயிட்டு இருக்கு. பிரகாஷ் என்ன எல்லாரும் ஒரு ட்வீட் பண்ணிட்டு இருக்கீங்க, விஜய் ஆண்டனி வேற ஒரு ஹீரோக்கு வந்து மியூசிக் பண்றாரு அப்படின்னு சொல்லி விஸ்மி இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அது அடுத்த வருஷத்துல இருந்து 2 படம் பண்ண போறாரா அந்த மாதிரி அதர் ஹீரோஸ்க்கு. 2 ஃபிலிம்ஸ். நல்லது. ஆமா, ஒரு வைப் இறக்குங்க தலைவான் இருக்கு. புலி ஒரு மாதிரி ஒண்ணு போட்டு விடுங்க, நாங்கெல்லாம் தியேட்டர்ல உட்காந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, பெருசாலாம் இல்ல. அது நாளை மறுநாள் அப்ப அனௌன்ஸ்மெண்ட் வருது. பெரிய இதெல்லாம் இல்ல. அவர் ஏன் தயாரிக்கிறாருன்னு உங்களுக்கே காரணம் புரியும், ஏன் மியூசிக் பண்றாருன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க பெருசா நினைச்சிக்க வேணாம். மார்கனா என்ன காரணம் புரியுது. அது அவங்க சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறப்ப நம்ம எதுக்கு அதை ரிவீல் பண்ணணும். நீங்க பெருசா எதிர்பார்க்காதீங்க. ஒண்ணு அவர் வந்து விசாலுக்கு மியூசிக் பண்ண போறாரா, இல்ல வந்து கார்த்திக் மியூசிக் போறாரா, இல்ல சூர்யாக்கு மியூசிக் பண்ண போறாரா அப்படின்னு பெரிய ஹீரோ போட்டு மைண்ட போட்டு குழப்பிக்க வேணாம். சில ரசிகர்கள் பண்ணிக்க வேணாம், குழப்பிக்க வேணாம். அவர் சின்ன படத்துக்கே நல்லா போடுவாரு. என்ன அவர் ஹீரோ எல்லாம் பார்க்க மாட்டாரு. நாக்கு முக்கா மாதிரிலாம் ஒண்ணு இறக்க வேண்டியதான் வாங்கன்னு இருக்கு. கிறிஸ்டோபர் ப்ரோ, பொங்கலுக்கு எது ஃபைனல் ஆயிருக்கு தமிழ்ல? உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயோ அது வருதுங்க, அது தெரியுது. அது கூட கருப்பு வருதா, பராசக்தி வருதா? இல்ல பராசக்தி தான் சான்ஸ் இருக்கு, கருப்பு எல்லாம் வராது. மதன் ப்ரோ உங்க ப்ரோ தெரிச்சிடுச்சு ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. கொடைக்கானல் கேவ்ஸ் மாதிரி இந்த ஸ்பீக்கர் செட்லாம் வச்சுட்டு ஹலோ 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 அப்படி போறாங்க. ஜனநாயகன், ராஜா சாப், அங்க வழக்கம் போல 4 படம் வராங்க. ராஜா சாப் அது கன்ஃபார்ம் நல்ல. ராஜா சாப் அந்த போஸ்ட். ஆமா, அப்புறமா இது ஏதோ மஜா பிரசன்ன காரு. சாரிங்க, கரெக்ட். அங்க சங்கராந்தினே ஸ்பெஷலா எடுப்பாங்களே படம். அந்த டைட்டில் வேற எனக்கு இன்னும் மண்டையில ஏறல. அந்த இவரு சிரஞ்சீவி படம் ஒண்ணு. ஆமா, அப்ப அனகனக ஆமா, நவீன் போலிசெட்டி படம். அப்புறம் இன்னொரு படம் சொன்னாங்களே, நம்ம பேர் மறந்துருச்சு. ரவி தேஜா படமா? இந்த வாட்டி பிக் பாஸ் பாக்குறீங்களா மலையாளம்? இல்ல, நான் மலையாளம் பாக்கல. நல்லா இருக்கா? என்ன மொக்கையா இருக்கா, நல்லா இருக்கா? சண்டைதான் as usual. ஓகே. பரணி ப்ரோ என்ன சிரிச்சுக்கிட்டே ஆர்வமா சந்தோஷமா இருக்கா அதெல்லாம் பாக்க? அது யாரோ ஒருத்தங்க ஓடிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நம்ம ஸ்ரீமாரி. ஓகே, அடுத்த நாளே திரும்ப வந்துட்டாரு ஷேவ் பண்ணிட்டு. அடுத்த நாள் சீரியஸா கிறிஸ்டோபர் ப்ரோ போன அடுத்த நாளே கூட்டு வந்துட்டாங்க. நம்ம தமிழ் தான் வெயிட்டிங். அக்டோபர் 6 அக்டோபர்ல வரும்ல. எனக்கு தெரியல, அது எனக்கு ஷுவரா இல்ல. பிகாஸ் நான் ஏன் சொல்றேன்னு சொல்லிடுறேன். இப்ப போட்டிருக்கிற செட்டு சென்னை செட்டு, ஓகேவா? இது முடியவே அக்டோபர் எண்ட் ஆயிடும். இவங்க எப்படி அக்டோபர் 6ல ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்கன்னு எனக்கு சீரியஸா புரியல. எப்பயும் 1 வீக் முன்னாடியே முடிஞ்சிரும்ல தலைவா? இல்ல விஷால் ப்ரோ, அதான் சொல்றேன். ஸ்டார்ட் பண்றது 1 வீக் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தானே நமக்கு ஷூட், அதாவது 70 டேஸ் இருக்கு, 75 டேஸ் கிட்ட இருக்கு. அப்படி சொல்றீங்களா? ஓகே புரியுது. யாருங்க விஜய் சேதுபதி தானே இந்த வாட்டியும்? ஆமா. சரி ஓகே விடுங்க. அது சும்மா டைம் பாஸ். வராது போர் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்புறம் தெரியல. ப்ரோ பைசனும் தீபாவளிக்கு தானே ப்ரோ? அது ஃபர்ஸ்ட் அவங்க தான் ப்ரோ வந்தாங்க. ஆமா.
கிறிஸ்டபர் ப்ரோ, டூடு இது இல்லைக்கு ரெண்டுமே தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் நீங்க நம்புறீங்களா? இல்ல கண்டிப்பா ஒண்ணுதான் ஆகுன்ற, அதான் ஒண்ணுதான் ஆகும், ஏதாவது ஒண்ணு வரும். நான் நினைக்கிறேன் லைக் வரும்னு நினைக்கிறேன். எல்லைக்கு வரும்னு நினைக்கிறீங்க? ஆனா டூடும் அக்ரெசிவா பண்ணிட்டே இருக்காங்க. கரெக்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ப்ராக்டிகலி ஒண்ணுதான் வரும், ஒன்னா வரப்போகுது. யாராவது ஒருத்தங்க பேக் அடிப்பாங்க. 2 வந்ததுன்னு வைங்க. எனக்கு சீரியஸா நான் வந்து சீரியஸா சொல்றேன், எனக்கு ரெண்டுமே ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகணும்னு ஆசை. நல்லதுதான் உங்க ஆசை பரணி, உங்க ஆசை. எனக்கு எப்படின்னா இது இது லோக்கா ஓடும் குதிரை ஆடும் குதிரை கல்யாணி மாதிரி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிதானே? சேம் ஹீரோ படம் 2 படம் ஒரே நாள் பார்க்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி கேக்குறீங்களா? இல்ல அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த டைம்ல அந்த மாதிரி எதுவும் வரல. சோ அப்படி வந்தாலும் ரெண்டுமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா ரெண்டுமே பார்க்க தான் போறாங்க. நீடு. ஆமா, சோ கரெக்ட். இப்ப நான் ரீசன்ட் என் ஞாபகத்துல இந்த பரத் படம் தான் நான் பார்த்தேன். 2 படம் பேக் டு பேக் பார்த்தேன், சென்னை காதல், வெயில். அதுக்கப்புறம் ஒரு விமல் படம் எனக்கு என்னமோ ஞாபகம் இருக்கு, எல்லாரும் இல்லன்றாங்க. 2 விமல் படம் வந்த மாதிரி ஞாபகம். விமல்கே மறந்துருக்கும்னு தெரியல, எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பேர் ஞாபகம். கலாட்டா ஃபேமிலி, அந்த ஃபேமிலி, இந்த ஃபேமிலின்னு அது ஒரு மாதிரி குப்பை மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே. ஒரு ஆர்கனைஸ்டா இல்ல விமலுக்கு. அடுத்து கரம் மசாலான்னு ஒரு படம் வருது கிறிஸ்டபர் ப்ரோ. அதுவும் பேர் மாத்திட்டாங்களா என்ன? கலாட்டா ஃபேமிலின்னு ஒன்று வருது. அந்த ஓகே, அது ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். நான் இப்ப ரீசெண்டா கரம் மசாலான்னு சொல்லி ஒரு போஸ்டர் பார்த்தேன், ஒரு ஃபேமிலியா நிக்கிற மாதிரி. அதுதானா இதுன்னு தெரியல. அந்த கரெக்ட், கரம் மசாலான்னு ஒன்று பார்த்தேன். கரெக்ட் ஞாபகம் இருக்கு. அதுதானா இது? அதுதானா கலாட்டா ஃபேமிலிங்களா? 2 வேற படம். ஒன்னு கலாட்டா ஃபேமிலி, ஒன்னு கரம் மசாலா. கலாட்டா ஃபேமிலிங்கிறது 4 வருஷம் ஆயிடுச்சு படம் எடுத்து. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அந்த படத்தையுமே. படத்தோட ஃபர்ஸ்ட்ல அந்த படத்தோட பேர் என் தாத்தன் பாட்டன் வீட்டு சொத்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, மாத்தி கலாட்டா ஃபேமிலின்னு ரிலீஸ் பண்ண போறாங்க. ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல, பாப்போம். கரம் மசாலா இப்ப டக்குன்னு வந்து புதுசா வந்துச்சுல, ஒரு 2 வீக்ஸா 1 வீக் அந்த போஸ்ட் பார்த்தேன். ஆமா 1 வீக் தான் வந்துச்சு. அடுத்த வருஷம் அவார்டு வேணா கிடைக்கலாம் பரமசிவனும் பாத்திமாவுக்கும். ஏங்க இப்படி பண்றீங்க? ஐயோ, அந்த படம் பார்க்கவே இல்லையோ, நான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க பார்க்கல? இல்ல பார்த்தனோ, நீங்க பாத்தீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தேன். லிஸ்ட்ல பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். அந்த வாட்ச் லிஸ்ட்ல போட்டீங்கல்ல, பார்த்தேன். சுகர் ப்ரோ ஏதோ சொல்றீங்க, ஆனா என்ன சொல்றீங்கன்னு தெரியல ப்ரோ. இல்ல, அவர் விபரீத முயற்சின்னு ஒரு விஷயம் சொன்னார்ல, அந்த மாதிரிதான் இருக்கும் அந்த படம். இல்ல ஆமாமா, அது அவ்வளவு நல்ல படம் கிடையாது, அவாய்ட் பண்ணலாம். பட் ப்ரோபகண்டா படம் நாங்க ஏதோ ப்ரோபகண்டா. ஆமா அப்படிதான் இருந்துச்சு. பட் ஓகே, அது பிரச்சனை இல்லை, எப்படி இருந்துட்டு போகுது, படமும் பார்ப்போம் நம்ம. எனக்கு அந்த எல்லாம் ஓகே. The Chronicles of 4.5 Gang அப்படின்னு சொல்லி சோனில ஒரு மலையாளம் சீரிஸ் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. சீரிஸ் அது பார்த்தேன், போஸ்டர் பார்த்தேன். எப்படிங்க இருக்கு? இல்ல நான் பார்க்கல, இன்னைக்கு நைட்டு தான் பார்க்கலான்னு இருக்கேன், இல்லைன்னா நாளைக்கு ஃபுல்லா பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ அது பாப்போம், பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அது ட்ரெய்லர் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எந்த ஓடிடி ப்ரோ? சோனி லிவ். கிறிஸ்டோபர் அண்ணா, உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன், இது பாத்துட்டீங்களான்னு தெரியல. ஹாட் ஸ்டார்ல தி பிட்னு ஒரு சீரிஸ் வந்திருக்குண்ணா. அது இது கேள்விப்பட்டிருக்கு, அதை நான் பார்த்தேன். சீரிஸ்ல டைம் வேண்டாமா, பார்க்கவே இல்லை. நல்லா இருந்தாங்க. ஆனா ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க டைம் இருந்தா பார்த்துட்டு. அதான் கேள்விப்பட்டேன். அது இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்ல இருக்குதா அந்த பிட்? இன்னி ஏதோ ஒண்ணு ஞாபகம் இருக்கு. இந்த ஹிந்தில கூட ஏதோ ஒண்ணு வந்திருக்கு, நல்லா இருக்குன்னாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. ஸ்பை த்ரில்லர், அந்த இவர் ஸ்கேம் ஹீரோ சாரே ஜஹான் சேச்சா. அது அத பார்த்தலாம் இருந்துச்சு, நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்துச்சு. யாரும் நல்லா இல்லைன்னாங்க. நல்லா இருக்குனாங்களா? ஓகே, நல்லா இருக்கா? ஓகே. மாயசபா பார்த்தேன், அது எனக்கு பிடிச்சது. மாயசபா கரெக்ட், இதுவும் பார்க்கணும், நல்லா இருக்குன்னாங்க. இதுவுமே அந்த ஆந்திரா பாலிடிக்ஸ் தானே? ஆமா. எங்க என்னெல்லாம் பாக்குது. நீங்க அட்லாண்டால சுவான் ஏரியா பக்கத்துல இருக்கீங்க. யாருப்பா இது? ஆள் வச்சு அடிக்கவா இல்ல ஏற்கனவே? இல்லங்க, எங்க பிரதர் அங்கதான் இருக்காரு. அங்க வருவேனா, வந்தா மீட் பண்ணலாம் அப்படின்னு. அதுதான் எதுக்குன்னு கேக்குறாரு, வந்து என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு. இல்ல அதெல்லாம் படம் பாக்கலாம்ல, அவர் எப்படிதான் ரிவ்யூ பண்றாருன்னு பாக்கலாம் நம்மளும். ராஜ் தாராளமா, தப்பே இல்லை. நீங்க இது டிஎம் பண்ணுங்க, நாங்க தான் இருக்கேன். ஓகே ப்ரோ. இப்ப ரீசன்ட்டா கூட நான் வரலாம். ப்ரோ, இப்ப ரீசெண்டா வந்து கூலி வந்து ஃபிளாப் ஆச்சு, லேக் ஆஃப் ரைட்டர்ஸ்னு சொல்றாங்க. உங்க ஒப்பீனியன் என்ன ப்ரோ? ஃபர்ஸ்ட் கூலி ஃபிளாப் ஆகிட்டான்னு அது அந்த இதுக்குள்ள தேவையில்லாம போக வேண்டாம். எங்கிட்ட யூஎஸ் பிரேக் ஈவன் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ரைட்டர் ஆமா இல்ல, அது ஆல்ரெடி பேசிட்டாங்களே, லோகேஷ் கனகராஜ் தானே பிரச்சனை. என்ன ரைட்டிங்? அது ஒண்ணுமே இல்லையே. ரைட்டிங் எடிட்டிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல?
Bro, அதை விட மலையாளம் சினிமா எப்பவுமே பீக் தான். அவங்களோட ரைட்டிங் பயங்கரமா இருக்கு ப்ரோ. தமிழ் சினிமா ரைட்டர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தோணுது. என்ன சொல்றீங்க? சேலரி வந்து இது ரொம்ப நாளா பெருசா இருக்கும். இப்ப வந்து ஆக்டர் எல்லாம் சேலரி கூட வாங்குறாங்க. அதனாலயே வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் இப்ப இல்ல. இப்ப வந்து டைரக்டர்ஸுமே வந்து 50 crore எப்படி இந்த மாதிரி பிரேக் ஈவன்லாம் வர்றது கஷ்டம் தானே இனிமேல் இவ்வளவு சேலரி வாங்கினா. அதுல எகைன் இன்னொரு பிரச்சனை, அந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்கு எல்லாம் சேலரி போகும்போது மேக்கிங்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. இங்க சேலரி கம்மியா போட்டுருவாங்க. அதுதான் பிரச்சனை, பெரிய பிரச்சனை. காசெல்லாம் சேலரி போகுதா, ஸோ படத்தோட மேக்கிங் டெக்னிக்கல் இங்க எல்லாம் வீக் ஆயிடும். இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் ரைட்டிங் பத்தி யாரோ பேசுனீங்களே, மாரிசன் ரீசெண்டா வந்து ரைட்டிங் பாத்தீங்களா இல்லையா? அது அந்த படம் நம்ம பெருசா ஓடலைங்க. சரி, ரைட்டிங் பத்தி பேசுனதுனால ஒரே சின்ன தகவல். இந்த லோகா படம் எல்லாரும் நல்லா இருக்குன்றீங்களா, அதுல ஒன் ஆஃப் த கோ ரைட்டர் வந்துட்டு சாந்தி பாலகிருஷ்ணா பொண்ணு. கரெக்ட் ப்ரோ. என்ன பொண்ணு அந்த சாந்தி பேன் ஜல்லிக்கட்டுல வராங்களே, அவங்களா தலைவா ஹீரோயினா? ஹீரோயினா வந்தாங்களா? ஜல்லிக்கட்டு படத்துல அந்த ஃபீமேல் கேரக்டர் ஒன்று பண்ணிருப்பாங்களேங்க, ஆண்டனி வர்கீஸ் பேபிக்கு ஆப்போசிட்டா. அவங்க தானே அது சாந்தி பாலகிருஷ்ணன்றது. ஹீரோயின் பண்ணுவாங்க. சூப்பர் சூப்பர். அம்மா 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 ஆக்டர் தானே, அம்மா அம்மா பொண்ணு. ஓகே ஓகே, அதானே பண்ணி அதானே சொல்லுவீங்க. சாரி, நான் நடுவுல பூந்துட்டேன். அந்த டாமினிக் அருண்ன்றவர் புது கையா தலைவா? ஆமா. ஓகே ப்ரோ, இவரோட டெபியூட் படம் ஹீரோயின் வந்து இவங்க ரக்ஷிதா ராமாமா. அந்த நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அது கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன், கன்ஃபார்மா இருக்கலாம். அங்க நிஜமாவே இந்த எரும மாட்டு கறிக்கெல்லாம் அவ்வளவு ஒரு வாண்டட் இருக்குமா? அந்த ஜல்லிக்கட்டு படம் பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுச்சு. ஆமா ஆமா ப்ரோ. ஆமா, பீஃப் தானே பேசுறீங்க? பீஃப் தானே ப்ரோ. கேரளால அது பீக் தானே ப்ரோ. பாப்புலருங்க. நல்லா இருக்கும், செமையா இருக்குமே. இன்னொன்னு 3 நாள் முன்னாடி வலைப்பேச்சுல மிர்னா மேனன்னு சொன்னாங்க அந்த லோகேஷ் படத்துக்கு ஹீரோயின். தெரியல, இப்ப இந்த தகவல் வந்துட்டு இருக்கு. அப்படியாண்ணே? ஆமாண்ணே. பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி படமே வரது இல்ல தமிழ்ல. ஒரு காலத்துல எல்லாம் பயங்கரமா வந்துட்டு இருக்கோம். கடைசியா எனக்கு தெரிஞ்ச இந்த விஜய் படம் ஒண்ணு வந்துச்சு, அது நல்லா நெக்ஸ்ட் இயர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ? இப்ப ரீசெண்டா கவுண்டமணி, ஐயோ கன்ஃபியூஷன் ஆகும் எனக்கு. சக்தி திருமகள் பொலிட்டிக்கல் மூவி தானங்க? அப்படிதான் கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா. இன்னொன்னு விஜய் ஆண்டனி படம், இன்னொரு படம், ஒரு படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த பொலிட்டிக்கல் மூவி தானே? ஆமா, அந்த படம் ஒண்ணு போடியில் ஒருவனா. ஆமா, அந்த ஏதோ மெம்பராவோ ஏதோ இருப்பார்ல, அது எமன். சுகன் ப்ரோ, நான் என்ன முழிச்சுதான் இருக்கேன், தூங்கல. இந்த மெட்ரோ இன்டைனோ பாத்தீங்களா யாராச்சும்? மெட்ரோ இன்டைனோ பாத்தீங்களா? இல்லண்ணே நல்லா இருக்கானே அது. அது கொஞ்சம் பார்த்தேன், 2 hours 40 minutes வர இருக்கு. ஆமா, அதனாலதான் அரை மணி நேரம் பார்த்துருப்பேன். சும்மா ரெகுலர் ராம்கா மாதிரி தான் போகுது. பட் சலூன் ட்வீட் பண்ணும்போது போட்டிருந்தான், ஃபிளாப் ஃபிலிம் இஸ் நவ ஸ்ட்ரீமிங் போட்டு. நம்மால் பார்க்க மாட்டான் நீ. பார்க்க மாட்டான். பட் அது பார்க்கணும். அதான் இது இவ்வளவு 2 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்து வச்சிருக்காங்களேன்னு பார்த்தேன். ரீசெண்டா ஹிந்தி படம் ரொம்ப வர ஓவரா வருதுண்ணா ஓடிடில. என்னத்த பாக்குறதுன்னு தெரியல. எல்லா வாரமும் ஏதாவது போட்டு விட்டுறானுங்க. நீங்க வேற, நம்மளாம் வேற உங்கள்ட்ட தான் நான் காப்பி பண்ணி இன்ஸ்டால போட்டுட்டு இருக்கேன். அந்த திஸ் வீக் ஓடிடி போட்டுட்டு இருக்கீங்கல்ல, அத வேற வாரம் ப்ரோ இந்த வாரம் அப்படி எப்படிடா எல்லா வாரத்தையும் எல்லாத்தையும் பாக்குறீங்க அப்படின்னு இருக்கு எனக்கு. எனக்கு அது கூட ஓகே. சிலர் இந்த லிஸ்ட் போட்டு கேட்பாங்க, இல்ல எது ப்ரோ நல்லா இருக்கு, பாதியும் புது படம், இதெல்லாம் ஏன் பார்க்க போறேன், நானே அதில் பாதியும் பார்க்க மாட்டேன். இன்னும் மலையாள படம் எல்லாம் இருக்குல்ல, ஏதோ கதை பறஞ்ச கதை அந்த மாதிரி எல்லாம் ஏதோ இருக்கு. அது ஐடியா ப்ரோ. கதை பறஞ்ச கதை மனோரமா மேக்ஸ். நானே என்னோட லிஸ்ட பார்த்து தான் நான் பாக்குறேன் இந்த மாதிரி படம் இருக்கு அப்படின்னு. த கில்லர் இங்கிலீஷ்ல ஒண்ணு இருக்கு. பாக்ஸாலே ஷோதா ஒரு கன்னடா சீரிஸ் இருக்கு. அது யாரும் பாத்துக்க மாட்டீங்க. நீங்க போடுறப்ப இந்த விஓடி ரிலீஸும் போட்டு விடுங்க ப்ரோ. அது எங்க போய் எனக்கு தெரியல, எங்க போய் எடுக்கணும்லாம் தெரியல. இதுதான் நிறைய பேர் பாக்குறாங்க. நான் சொல்றேன். அது ஓகே, ஏதாச்சும் இருந்துச்சு அது ஹெல்ப் ஆகும், யாருக்கும் ஹெல்ப் ஆகும், யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஓகே. நான் இல்ல உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. யூஎஸ்னாலே மண்டே மூவி நைட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு டேர்ம் இருக்கா தெரியல, சும்மா சொல்றேன். இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். மண்டே மூவி நைட். அப்ப அந்த டியூஸ்டே காலையில தான் வந்துட்டு இங்க இந்தியா டைமிங்ல ரிலீஸ் ஆகும். அப்ப அந்த இங்கிலீஷ் பிலிம்ஸ் எல்லாம் நம்ம ஊருக்கு எப்படி வெள்ளிக்கிழமையும் அங்க வந்துட்டு செவ்வாய்க்கிழமை.
ஸோ அது நான் கூட எப்பயுமே மண்டே காலையில நான் 9 மணிக்கு வந்துட்டு டியூஸ்டே நான் டுமாரோ டிஜிட்டல் ரிலீசஸ்ன்னு சொல்லி அந்த விஓடி ரிலீஸ் போடுவேன். நான் சைட் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். நான் ஓகே 2 ஓகே சைட்ல ட்ராக் பண்ணுவேன். அது போடலாமா, தப்பு இல்லை இதுல என்ன போட்டுரும். ஏதோ சொல்ல வந்தேன். அப்புறம் இந்த வாரம் வந்து மாயக்கூத்துன்னு ஒரு படம் வந்திருக்கு, அதெல்லாம் அவங்க பார்க்கலாம். ஆக்சுவலா மாயக்கூத்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் பார்த்தேன், எனக்கு அந்த படம் ஒரு காட்சி. பார்க்கலையா? ஆச்சரியமா நான் பாத்- நான் நான் ஃப- நான் முன்னாடியே பார்த்தேனே. ஓகே நான் ஓகே முன்னாடி ஓகே. பார்த்தேன் கிவி படம். பட் பார்த்துட்டீங்களா? அந்த கெவி அதுவும் பார்த்துட்டேன். இது ரெண்டுமே பார்க்கலாம், சின்ன படம் தான், பட் ரொம்ப மோசமா இருக்காது. மாயக்கூத்து ஐடியா நல்லா இருக்கும், ஐடியா நல்ல ஐடியா, அந்த கேரக்டர்ஸ் வந்து பேசுற மாதிரி. கிவி ஓகே, அந்த ஊர்ல ஜாக்லின் எல்லாம் இருப்பாங்களே, ஓகே. பட் ஆமா ரெண்டுமே ஆமா. பார்க்கலாம், வேற ஏதாவது படம் இல்லைன்னா இந்த படம் பாக்குறதா கூட பாருங்க. சின்ன படம் தான், பட் பாக்குற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்னு டூ கிரேவ்ஸ்னு ஒண்ணு வந்திருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல, ஸ்பானிஷ் படம், அது கூட பாருங்க. காலைல சொன்னீங்களே இவரு யாரையோ ஆமா ஆமா சொன்னீங்க. அது சீரிஸ் தானே? எப்ப ஆமா சீரிஸ் ஆமா, தானே? சீரியஸ் தான் அது, ஆனா 3 படம் மாதிரி எபிசோடு. தான் இருக்கும். 3 எபிசோடு தான், மினி சீரிஸ் ஓ மாதிரி. ஓகே ஓகே. ஆனா யாரோ கிட்டத்தட்ட ஃபேமஸா நமக்கு அவங்க நடிச்சிருக்காங்க நீங்களே, யார் அது? நம்ம ப்ரொஃபசர் நடிச்சிருக்காரு, மணி ஹீஸ் ஓகே ஓகே ப்ரொஃபசர். ஓகே. அவரு நல்லா இல்ல தான் நீங்க இருக்காது, பாருங்க பாத்துட்டீங்களா? பாருங்க. நான் பாத்துட்டேங்க பரணி, இன்னைக்கு தான் டூ பார்த்தேன். கிரேவ்ஸ் டூ கிரேவ்ஸ் டூ கிரேவ்ஸ். ஆமா, தமிழ்லயும் இருக்கு இது நண்பர்களே, தமிழ்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் டப்பிங் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு. இதை டப்ல பார்த்தேன் நானா. சூப்பர், இதை பார்த்துடலாம். இது போஸ்டர் ஓகே. 3 தான். இதை இன்னையே நான் பார்த்துறேன், நைட் ரிவ்யூ போட்டுருவேன். பாகி 4 ட்ரெய்லர் பாத்தீங்களா? நீங்க சொல்லுங்க கமல், ஏய் எல்லாரும் சொல்றீங்களே தவிர எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அத சொல்லவே மாட்டாங்க பாருங்க. பரணி ப்ரோ, அது நம்ம 555 படம் தான் ப்ரோ. 555 ஒரு பரத் படம் இருக்குல்ல, அந்த படத்தோட ரீமேக் அதே தான். எடுத்துருக்காங்க. அதேதான் அதேதான் அப்படியா? அதேதான் எல்லாம் கமல் அப்படியே remake தான் பண்ணுவாங்க. கமல் அப்படியே அந்த ஆர்டர் சொல்லுங்க. அது பாகி action 1 மழை, பாகி 2 என்னது, பாகி 2 பாகி 2 சத்யா, சத்யா, பாகி 3 பாகி வேட்டை 3 வேட்டை பாகி 4 இந்த 555. படம். ஆமா, அதுல ஆக்ஷன் மட்டும் ரத்தம் குத்துறாங்களே மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட்டிட்டாங்க, அனிமல் மாதிரி. கொஞ்சம் இல்ல முழுசா. ஆமா, பட் இந்த ஃபர்ஸ்ட் அந்த பாகி ஃபர்ஸ்ட் பாட்டு மலை தானே? மலை மலை மலைன்னு மலைன்னு ஆமாண்ணே, அதானே, சூப்பர். அதேதான். மலை. அடுத்தது சிபிராஜோட சத்யா, அப்புறம் இது, அப்புறம் அது. சத்தியமா இது எது சரி ஓகே பண்ணிட்டு போட்டு ஏதோ அவங்க சைடே அந்த சைடு தலை வச்சே படக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கு அந்த படம் எல்லாம். பரம் சுந்தரி போலையான ஐயோ அத bro, போய் bro, எல்லாம் முடியலையா படம் பார்த்து முடியலையா உங்களுக்கு? என்னது யார் தலைவா ஒண்ணு யார்? கேட்கல. படம் பார்த்து முடியலன்னு கேட்டேன். படம் பார்த்துருக்கீங்களா கேட்டேன். பார்க்க முடியலன்னு கேட்டேன். கருண் ப்ரோவா யாரு? இல்ல ப்ரோ, சந்தோஷ். சந்தோஷ் ப்ரோ தான் பேசுறாரு. நம்ம சந்தோஷ். எல்லாம் bro, படம் முக்கியம் இருக்கான்னு கேட்டேன். இல்ல இல்ல சாண்டு மொக்கையா கேட்கல. தான் சாண்டு இருக்கான், மொக்கையா தான் இருக்கான், மொக்கையா தான் இருக்கான். மொக்க ஆமா நல்லா இல்லைன்னாங்க. எது பரம் சுந்தரியா? இது நான் கார்த்திக் கிருஷ்ணா சூப்பர் ப்ரோ. குபீர் ரிவ்யூ போட்டிருந்தாரு, இல்ல இல்ல குபீரா அதுக்கு இருந்துச்சு. நான் ஒரு ஹெட்லைன் டைட்டில் பார்த்தேன், எனக்கு ஒரு மாதிரி பார்த்த உடனே வந்துட்டு சிரிப்பா இருந்துச்சு. பரணி ப்ரோ, உங்க ஊர்ல எடுத்திருக்காங்க, நீங்க தானே இல்ல போய் இல்ல இல்ல சப்போர்ட் பண்ணணும். இருங்க 136 minutes of making Malayalis hate their own language அப்படின்னு ஒரு டைட்டில் இல்ல பார்த்தேன். பரணி ப்ரோ, நான் அன்னைக்கு அதை சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க யோசிச்சு பாருங்களேன், அது எப்பயுமே அதாங்க பண்றாங்க. ஆமா பரணி ப்ரோ, எனக்கு லோக்கால இன்னொன்னு தோணுச்சு, உங்களுக்கு அப்படி எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க சீரியஸா. அது மலையாள படத்துல மேக்சிமம்னு சொல்ல முடியல, ஓரளவுக்கு ஒரு 70%. இப்போ ஒரு படத்துல ஒரு வில்லனா இருக்கானா அவன் தமிழ்காரனா இருக்கானே, என்ன கதை அது? பிளானா இல்ல அது அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கு விஷால் ப்ரோ. அது வந்து அப்படியா? அப்படிதான் இருக்கு. ஆமா ஆமா சாண்டியா ஆமா. இதுல காட்டின விதம் இருக்குல்ல நான் லோக்கால. சொன்னேன், இது வந்துட்டு சொல்லுங்க நான் சொல்லுங்க. சொல்றேன். ஓகே, என்னன்றது வந்துட்டு நான் வந்து சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் கேரளா அந்த போற புது டைம்லனா அப்பெல்லாம் வந்துட்டு அந்த தமிழ் அப்படின்னாலே ஒரு மாதிரி கொஞ்சம் இதாதான் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி பாண்டி இருக்கு. பாண்டின்னு வேற கூப்பிடுவாங்கல்ல. அந்த அந்த ஒரு இது இருந்துச்சு. பட் ஆனா நான் இப்போ எனக்கு தெரியல. பட் நான் இப்ப பாக்குறப்ப எனக்கு அப்படியே அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகல. மேபி 1-2 பிளேசஸ்ல இருக்கலாம். பட் படத்துல அது வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. இதுக்கு யார் இதை பத்தி எப்பயோ ஒரு தடவை பேசினப்போ யாரோ கரெக்டா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஒரு என்ன சொல்ல, ஒரு இண்டஸ்ட்ரியிலயும் ஒரு மாதிரி ஒருத்தவங்கள வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணி காமிச்சிட்டு தான் இருக்காங்க. அதான் எனக்கு நீங்க தான், நான் இல்ல வேற யாராவது ஒரு மைண்டுக்குள்ள இதாயிட்டே இருக்கு. ஆமா, அந்த இதெல்லாம் சொன்னாரு, ஜாட் கிங்டம் எல்லாம் சேர்த்து தெளிவா சொன்னாரு. சொல்லியிருந்தாரு. அது தெளிவா சொல்லியிருந்தாரு. ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு இது இருக்குது, அந்த மாதிரி இது இருக்குது இல்ல அப்படின்னு. இந்த வில்லனா காட்டுறது விடுங்க, அதுவே இதுதான். ஆனா இந்த ஹிந்தில, அதுவும் சவுத் இந்தியால ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னா குபீரா இருக்குங்க, ரொம்ப கொடூரமா போயிட்டு இருக்கு. ஷாலினி உன்னி கிருஷ்ணன்
மீனாட்சி சுந்தரேஸ்வர் அப்படின்னு ஒரு சம்பவம் பண்ணாங்க. அது அப்புறம் இந்த படம் அதுல வந்துட்டு அந்த அம்மா வர ரஜினிகாந்த் ஃபேனா இருக்கும். எனக்கெல்லாம் அம்மா விட்டுருங்கம்மா அப்படின்னு இருக்கு எனக்கு அந்த படம். டூ ஸ்டேட்ஸ் வந்துட்டு உள்ளதுக்கு உள்ள ஓகே, எனக்கு எனக்கு உள்ளதுக்குள்ள உள்ள ஓகே சரி ஓகே அப்படின்னு. சென்னை எக்ஸ்பிரஸோட யாராவது சொல்லுங்க ப்ரோ, நீங்க பேசுறது கேட்கலண்ணா. இல்ல சந்தோஷ் ப்ரோ, நீங்க பேசுறது கொஞ்சம் வந்து பாதிதான் புரியுது, பாதி புரிய மாட்டேங்குது எனக்கு. இப்ப வந்து சூப்பர்மேன் மாதிரி இருக்கு, மேன் ஆஃப் ஸ்டீல் மாதிரி பேசுங்கன்றாங்க ப்ரோ. அந்த கேரளாவே அழகான ஊரு ப்ரோ, அதுக்கு கலர் கிரேடிங் பண்றன்ற பேர்ல மஞ்சள் கலர்ல எதையோ பூசி வச்சுட்டானுங்க. நார்மலா காமிச்சா கேரளா நல்லா தான் இருக்கும். அவர் பாப்பா ட்ரெய்லர் பாத்தீங்களா இல்லையா ப்ரோ? ட்ரெய்லர் பார்த்தேன். கிறிஸ்டோபர் அண்ணனும் பாத்துருப்பாரு, சொல்ல மாட்டாரு. இது நான் சத்தியமா பாக்கல, அந்த பரமேஸ்வரி போஸ்டர் பார்த்துட்டு ட்ரெய்லர் பாக்கல. பரணி ப்ரோ, ஆனா இந்த வாட்டி கேரளா இந்த ஓணம் போட்டோ ஷூட் ஃபுல்லா அந்த படத்தோட பாட்டு தான். நீங்க வேற வேணா பாருங்க. இருங்க ப்ரோ, அதுல ஒரு பாட்டு இருக்கா இல்லையா ப்ரோ? இருங்க, இல்ல கமல் ப்ரோ, இப்ப இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் ட்ரெண்டா போறது ஒரே ஒரு பாட்டு தான், ஏது மூடு ஓணம் மூடு அப்படின்னு சொல்லி. ஏது மூடு ஓணம் மூடு என்ன பாட்டு, நல்லா இருக்கு கேக்குறப்பயே. அது போன வருஷம் மலையாளம் பிலிம்ல வந்த. போன வருஷம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாம்? அணி கரெக்டா இந்த டைம்ல தான் மனசுல இருக்குனப்ப ஓணத்துக்கு போட்டு ரீல்ஸா எல்லா பக்கமும். தமிழ்நாட்டிலயும் உடலை யாரும் ரீல்ஸா போட்டு தான் தள்ளினாங்க. என்னைக்கு ப்ரோ கூலி செட்ல இருந்து தலைவர் டான்ஸ் ஆடினாரு, ஞாபகம் இருக்கா? ஆமாங்க. யாரோ கேட்க வந்த அரசியல் ப்ரோ. ஆக்சுவலி ஓணம் என்னைக்கு பர்த்டே ப்ரோ? ஓணம் டேட் என்னைக்கு? செப்டம்பர் 5 திருவோணம், செப்டம்பர் 4 உத்திராடம், செப்டம்பர் 6 என்னமோ சொல்லுவாங்க, மறந்துட்டேன். கிறிஸ்டோபர் ப்ரோ கரெக்டா சொல்றாரு. பரணி, ஓணம் எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க? நைஸ் கேள்வி. ஆனா எனக்கு அது கரெக்டா எக்ஸ்பிளைன் இல்ல, நிறைய நாள் நான் யோசிச்சிருக்கேன், நிஜமாலுமே எனக்கு தெரியாது. இல்ல யாரும் பதில் சொல்லாம இருந்தீங்கன்னா தான் பதிலுக்கு பதில் தெரியுதா இல்லன்னு தெரியும். பரணி நீங்க சொல்லுங்க. இல்ல நான் என்னையோட கிறிஸ்டோபர் ப்ரோ ரொம்ப வருஷமா பாடுறதுனால அவருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமாங்கிறத எனக்கு தெரியுங்கிறதே கேட்கறேன். சொல்லுங்க. கொஞ்சம் தானே தெரியும். மாவேலி அவர் வந்து இறந்துடுவாரு, அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லாரும் நாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களான்னு பாக்கிறதுக்கு வருவாரு. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் தெரியும். அதுக்கு பேக் ஸ்டோரி ஒண்ணு சொன்னாங்க, எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. மூணு அடி மண்ணு வேணும்னு தலையில காலெல்லாம் வச்சு அப்படி உள்ள எல்லாம் விடுவாரு, என்னமோ இருக்கு. என்ன யாரு மாவேலி? யாரு? அதே கதைதாங்க, அதேதாங்க. பழையவர் கிங் காந்தாரா மாதிரி இருக்கு. வாமன அவதாரம் வந்து எடுத்து அந்த ஊரு அரசனை வந்து கொன்றுவாரு. மகாபலி. அந்த அரசன் வருவாருன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து வருஷம் செலிப்ரேட் பண்றாங்க அந்த அரசனுக்கு. அவர் கேட்பார்ல சாகு முன்னாடி, ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி இந்த மக்களை பார்க்க வரணுமா, அந்த மாதிரி தான் கேட்பாருன்னு. அரசர் பேர் மகாபலி. ஓகே, இதான் வருமே இன்னும் கொஞ்ச நாள் மகாவதார் வாமனான்னு சொல்லிட்டு ஒரு மூவி வரும் பாருங்க. ஆமா, நம்ம ஆளுங்க இறக்கி அது ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. அண்ணா அந்த நரசிம்மா எப்படி இருந்துச்சு? மகாவதார் நரசிம்மா பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் இன்னும் பாக்கல. அனிமேஷன் பார்க்க மாட்டேன், பட் பாக்கணும்னு நினைச்சேன், பட் இன்னும் செட் ஆகல, பாக்கல ஆக்சுவலா. பட் நல்ல பயங்கர ஹிட் தானே, நல்லா இருக்கு, பெரிய ஹிட். 100 கோடி. எனக்கு புரியல, நீங்க தியேட்டர்ல போய் பார்க்காம விட்டுட்டீங்களா இல்ல தியேட்டருக்கே போகலையா? இல்ல, நான் அனிமேஷனாலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, புரியுது. அப்போ ப்ரையாரிட்டியில வந்து கீழே வந்துடும், அது அங்கதான், அதுதான் பிரச்சனை. அப்புறம் டைமிங் செட் ஆகாம அப்படி விட்டு இழுத்து பாத்தீங்களா, ஞாபகமே எல்லாம் மறந்தே போயிடுச்சு எனக்கு. சரி, ஆனா கிறிஸ்டோபர் ப்ரோ, எனக்கு ஒண்ணு, சப்போஸ் இந்த படம் டிஜிட்டல் ஓடிடில வந்து நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா, இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா நெக்ஸ்ட் போறது வைல்டு ரோபோட் படம் பார்க்கணும். அனிமேஷன் படமே படம் டச் பண்ணினா அந்த படமும் பார்க்கணும். சரி, ஓகே, நான் பாக்குறேன் வைல்ட் ரோபோவா. நான் ரேட்டட்டோலின்னு ஏதோ ஒரு படம் தான் மொத்தமே லைஃப்லயே பார்த்த ஒரு அனிமேஷன் படம், ரேட்டட்டோலி தானே. அந்த படம் தான், ஏதோ எலி ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கும், எனக்கு என்னமோ அது எனக்கு அந்த அதுதான் கேட்க வந்தேன். அது பாருங்க, என்ன படம்? ஃப்ளோ கூட பாருங்க. கோச்சடையான் இல்ல, கோச்சடையானா பார்த்தனே, ஊர்ல இருந்த அந்த டைம்ல. அது மட்டும் எப்படி பாத்தீங்க அப்போ? அது ரஜினி படம், அது அனிமேஷன் படமா இருந்தாலே பார்ப்போம், அதெல்லாம் ஓகே. சரி, இல்ல இப்ப அது ஃப்ளோன்னு சொல்லி ஒரு படம் சொன்னாங்க, அதுவுமே நல்லா இருக்கும். அதுல டயலாக்ஸ் கிடையாது அந்த படத்துல. ஆமா,
அந்த அனிமேஷனா ஃப்ளோ. பரணி ப்ரோ, ஃப்ளோலாம் அனிமேஷன் படம் பிடிச்சவங்களுக்கே பிடிக்காது ப்ரோ. நிறைய பேர் அது ஒரு மாதிரி ஒரு படங்க நீங்க வேற கரெக்ட் ப்ரோ, கரெக்ட் ப்ரோ. எல்லாருக்குமான படம் கிடையாது அது. அது அனிமேஷன் படம்னாலே ஒரு ஜாலியான அந்த டைப்ல இருக்க படம். ஆர்ட் ஃபில்ம் அது. சரி ஓகே, அது கூட வேணாம், நீங்க வைல்ட் ரோபோட் மட்டும் பாருங்க விடுங்க. இப்போ ஒயில் ரோபோட் அப்புறம் மகாவதாரா, அது மகாவதார் கண்டிப்பா பாத்துருவேன். எனிவே நான் தியேட்டர்ல டைப் ஒரு நல்ல வேலை பார்த்து இல்ல ரெண்டே விஷயம் சொல்லிடுறேன் கிறிஸ்டபர் ப்ரோ. இது வந்து ஓடிடில பாக்குறப்போ உங்களுக்கு மகாவதார் நரசிம்மம் வந்து நம்ம தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த மாதிரி கொடுக்காது கண்டிப்பா. நீங்க வந்து அது வந்து இல்ல ரொம்ப, ஏன்னா வந்து அதுல வந்து படத்துல வந்து பெரிய ஹைலைட் என்னன்னா அந்த பிக் ஸ்கிரீன்ல அவங்க வந்து அந்த உருவம் கொடுத்துருக்க அனிமேஷன் ஒர்க் பயங்கரமா இருக்கும். அது போக அதுக்கு வந்து சாம் சீஸோட பிஜிஎம் வந்து செம்மையா இருக்கும். நீங்க வந்து ஓடிடில பாக்குறப்ப பயங்கர இறைச்சலா இருக்கும். தியேட்டரே ஒரு சில சீன் அப்படி இருந்தாலும் ஓடிடில பெரும்பாலும் இறைச்சலா இருக்கும். அது போக அந்த சின்ன ஸ்கிரீனுக்கான இது கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. அந்த அனிமேஷன் சொல்றேன். மற்றபடி மற்ற படங்கள் ஓகே. இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து இந்த படம் எப்பறம் 300 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு நீங்க ஷாக்காக வாய்ப்பு இருக்கு ஓடிடில பாக்குறப்ப. இது பியூர் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது நல்லா நல்லா நானே சொல்றேன். நான் வந்து எனக்கு இந்த படத்தோட கதை சின்ன பிள்ளைல இருந்து பல தடவை கேட்டிருக்கேன், பார்த்திருக்கேன், படிச்சிருக்கேன். அவ்வளவு தெரிஞ்சிருந்தும் தியேட்டர்ல பாக்குறப்ப செகண்ட் ஹாஃப் வந்து முழுக்க முழுக்க நமக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அதுவும் நம்ம எத்தனையோ தடவை பார்த்திருப்போம் அந்த பக்த பிரகலாதன் வந்து இந்த உயிர் பிழைத்து வர கதைகளை. இதுல வந்து அது விஷுவலா பாக்குறப்ப அவங்க பண்ணியிருந்த அனிமேஷன்ங்கிறது நமக்கு மிக சூப்பரான ஒரு காட்சி. அதுவும் முக்கியமா அவங்க அந்த உருவங்களுக்கு அதை கொடுக்கறது இருக்குல்ல, ஒவ்வொரு கேரக்டர்ஸ் உருவம் கொடுக்காது. கிட்டத்தட்ட அந்த வில்லன் கேரக்டர்லாம் வந்து சூப்பரா அந்த பயங்கரமா இருந்துச்சு. நீங்க அது வந்து கடைசியில் கிளைமேக்ஸ்ல நமக்கு கொஞ்சம் கூஸ்பம் ஆகிற மாதிரி பீஜம் போட்டு பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா நம்ம டிவியில பாக்குறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அதனால கண்டிப்பா அது ஒர்க் ஆகாது. ஆனா ஒயில்ட் ரோபோட் வந்து பரணி சொல்ற மாதிரி நீங்க எப்ப பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் ஒர்க் ஆகும். நான் இப்ப பாதி முடிஞ்சிருக்கு, அதனால சொல்றேன். இன்னும் பாதி பார்க்கல. அதுக்கடி பேக் டு பேக் பயங்கர ஒர்க்கு. நான் அழைச்சல் அப்படி பண்ணாலும் மீதியை பார்க்கல. ஒயில்ட் ரோபோட் உங்களுக்கு ஓடிடில பார்க்கறது செம்மையா செட் ஆகும். நீங்க அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஒயில்ட் ரோபோட்டே பாத்துருங்க. ப்ரோ இது ஒரே நிமிஷம், யாராவது ஃப்ளோன்ற படம் பார்த்திருக்கீங்களா? ஃப்ளோன்ற ஒரு படம். ஃப்ளோ இவர் எல்லா படத்தையும் பாத்துருக்காரு போல இருக்கு. அதனால எல்லா படத்தையும் அதை பாத்திருக்கீங்களா, இதை பாத்திருக்கீங்களா கேட்கணும் கேட்கறேன். இல்ல அனிமேஷன் பத்தி பேசணும்னா கேட்கறேன். ஃப்ளோன்ற படம் யாராவது பாத்திருக்கீங்களா? பார்த்தாச்சு ப்ரோ. அந்த படமும் சூப்பரா இருக்கும். இப்ப அந்த படத்தை பத்தி நான் பேசணும் இல்ல வேற? இல்ல அதே படம் தான் ஃப்ளோ அதே படத்தை பத்தி தான் பேசணும். அப்புறம் வெப்பன்ஸ் பாத்துட்டீங்களா? நீங்க தான் அந்த ட்ரெய்லர் ரொம்பவே சொல்லிருக்கீங்க. வெப்பன்ஸ் இல்ல மகேஷ் ப்ரோ சொல்லுங்க, கிறிஸ்டோபர் ப்ரோ சொல்லுங்க. இல்ல ஓகே. நான் வெப்பன்ஸ் நல்ல படம், நல்லா இருக்கும். ஆமா நல்ல படம் தான். பட் ஆனா வந்து எனக்கு வந்து இங்க ஷோ டைம் செட் ஆகல. நான் இருக்கிற ஏரியா அப்படின்றதுனால என்னால பார்க்க முடியல. அடுத்த மாசமா அவ்வளவுதான். இன்னும் 23 நாள் தான் நான் டிஜிட்டல்ல வந்துரும், பாத்துடலாம். ஓகே கிறிஸ்டோபர், நீங்க பாருங்க. ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு மகாவதார் நரசிம்மாவை பத்தி. ஆனா என்னன்னா தியேட்டர்ல எல்லாம் குழந்தைங்களும் கூட்டு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு நிமிஷங்கிறது ஒரு மாதிரி அனிமேஷன். ஆனா என்னன்னா நமக்கு அந்த கதையை வந்து பேக் ஸ்டோரி நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. பேக் ஸ்டோரி இருக்கு, நானும் படிச்சிருக்கேன் அதை. ஆனா நம்ம படிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ல பாக்குற மறந்துடுச்சேங்கிற அளவுக்கு அந்த பேக் ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல ஓப்பனிங்ல காமிச்சிருப்பாங்க. பட் அதுதான் காரணம் கரெக்டா படத்துக்கு அப்படிங்கிறப்ப அதை காமிச்சு தானே ஆகணும். அது டிவோஷனல் ஃபிலிம் இருந்தாலும் காமிச்சு தானே ஆகணும். அதை காமிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அது கமெண்ட்ல போட்டவருக்காக இந்த பதில், வேற ஒண்ணும். நெக்ஸ்ட் கிறிஸ்டோபர் ப்ரோ, ஓஜி புக்கிங்லாம் அங்க பயங்கரமா போகுதுன்றாங்களே, உண்மையா? யூஎஸ்ல உண்மைதான். ஓஜி புக்கிங் நல்லா இருக்கு. விட கூட போதான் எங்க அவங்க கொண்டாட போறாங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ அந்த படத்துக்கு. ஆமா இல்லைங்க, பவன் கல்யாண் படங்களுக்கு அவங்க ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னன்னா ஒரிஜினல் ஃபிலிம். ஏன்னா அவர் நடிக்கிறது பூரா ரீமேக் படம். அடுத்து இந்த ஹரிகர வீரம்பல் ரொம்ப லாங் டிலேட்டட். அது கண்டிப்பா தேராதுன்னு அவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் அதெல்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தர் எதிர்பார்க்கறது ஒரிஜினல் ஃபிலிம். ஏன்னா ரொம்ப வருஷமா வெறும் ரீமேக்லேயே ஓட்டிட்டு இருக்காரு. அது போக இந்த ஹரிகர வீரம்பல் எப்படி ரிசல்ட், அதாவது தெரிஞ்சே கிணத்துல குதிக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஹரிகர வீரம்பல் தெரிஞ்சு அவங்க படம் ட்ரிப்ளாப்பாவும் தெரியும். இப்பதான் அந்த லுக் வைஸ் அவன் எந்த ஒரு ஹீரோவையும் ரசிகர்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்க, ஒரு மாசா ஸ்டைலா கிரேஸா பயங்கரமா அது இந்த வந்து ஓஜில இருக்கு. அது போக டீசர் செம்ம ரெஸ்பான்ஸ். ஃபர்ஸ்ட் சிங்கிள் சூப்பரா இருக்கு, செகண்ட் சிங்கிள் விட்டாங்க, அது சூப்பரா இருக்கு. அவங்க எதிர்பார்க்குற அந்த 2 ஹீரோயின், பிஜிஎம், லுக்கு, மாசு, அப்புறம் அந்த ரீசெண்ட் டைம்ல நம்ம எல்லா பேன் இந்தியா படங்கள்லயும் இருக்க ஒரு ஸ்டைலான ஆக்ஷனு எல்லாமே இருக்கு. அதனால இந்த படத்தை எதிர்பார்க்கறது தப்பே இல்லை, பயங்கரமா. டேரக்டர் வேற நம்ம இப்போ லாஸ்ட் ஃபிலிம் அவர் கொஞ்சம் சின்னதா வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து பயங்கர பர்ஃபார்ம் பண்ணாலும் கிரிட்டிக்கலா சொதப்புனாலும் அவருடைய அது 2வது படத்துக்கே அவருடைய இது இருக்குல்ல, உழைப்பு, பயங்கரமான உழைப்பு, பர்சன்டேஜ் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருப்பாரு. அதனால டேரக்டர் மேலே நம்பிக்கை இருக்கு. அதனால அப்படி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த படம்
இப்பயே வந்து அவருடைய கேரியர்ல வந்து அவர் கேரியர்ல மட்டும் தெலுங்கு பிலிம்லயே வந்து ஹையஸ்ட் பிரீமியர் கிடைக்கும் போல இருக்கு படம். அந்த அளவுக்கு புக்கிங் சூப்பரா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. அதனால அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பாத்தீங்கன்னா அதை ஓவரா ப்ரொமோட் பண்றாரு. அந்த படத்துக்கு அடிச்சு தூக்குன்னு போய்கிட்டே இருக்கிறாரு. நல்ல ஓப்பனிங் தான். பாத்தீங்களா, செப்டம்பர் 24 ரிலீஸ் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா 25 டேஸ் முன்னாடியே இந்த ஓப்பன் ஆயிடுச்சு. அதுவும் நான் ஜஸ்ட் தான் பாக்குறேன், புக் பண்ணலான்னு. ஃபுல் ஹவுஸ்ஃபுல்ல ஆக போகுது அங்க. தமன் தன் கடமையை செய்வார். அது ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 12 AM இந்தியா டைம் இங்க ஷோ ஸ்டார்ட் ஆகுது. இங்க என்ன ஓபன் ஆகல கிறிஸ்டோபர் ப்ரோ? எந்த தியேட்டர் ஓபன் ஆகுது? ரீகலா, ரேவா? இங்க எல்லாம் இருக்கு. இங்க எல்லாம் ஆயிடுச்சு. ஏஎம்சி மட்டும் ஆகல. ரீகல், சினிமா இருக்கு, எல்லாமே ஆயிடுச்சு. செப்டம்பர் 24 ஆயிருக்குமே, கண்டிப்பா ஆயிருக்குமே. இங்க ஓபன் ஆகல. ஏன்னா ஒரு தியேட்டர் கூட இல்லைங்க. என்ன 1-2 நாளான்னு ஏன் வீட்டுக்கு பக்கத்துல 7 தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. எல்லாமே 2:30, 3 o'clock, 2:40. ஸோ அங்கே 12 AM ஷோ ஊரில். ஆனால் அதுவும் நல்ல தியேட்டரில் நல்ல ஷோ எல்லாமே எல்லாம் ஃபுல்லு தான். ஃபுல்லாக 90% ஃபுல்லு இப்போவே. அப்போ இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு பாருங்களேன். 20, 20, 30 நாள். இன்னும் 30 நாள் இருக்கு. செம ஓப்பனிங் இருக்கு அந்த படம். ஓ, செப்டம்பர் 24க்கா? ஓகே ஓப்பன் இருக்கு. வந்திருக்கு. அதான் பாருங்க. ஹிருதயபூர்வம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஹிருதயபூர்வம் நல்லா போயிட்டு இருக்கு. ஹிருதயபூர்வம் லோகா ரெண்டுமே நல்லா போயிட்டு இருக்கு. ஹிருதயபூர்வம் எனக்கு பிடிச்சது ப்ரோ. ஓகே தான். சிம்பிளான ஒரு படம். ஆஹா ஓகம் இல்ல. ஃபேமிலியோட பார்க்க கரெக்டான படம் தான். ஓணம் டைம்ல அது. எஸ். ஆனா எனக்கு எப்பப்பெல்லாம் கொஞ்சம் லேக் ஃபீல் ஆச்சு, அப்பப்பெல்லாம் கொஞ்சம் 1-2 காமெடி வச்சு ஃபில்அப் பண்ணாங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலா. சின்ன கேரக்டர்ஸ் நல்லா இருக்கும், டைலாக்ஸ் நல்லா இருக்கும். ஓகேப்பா. எனக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்கு செட் ஆக மாதிரி தெரியல. அதுதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். அந்த நேட்டிவ் காமெடிஸ்ன்றதுனால அது எவ்வளவு தூரம் மத்த இதுல கஷ்டம் தான். அவங்களுக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா படம் அந்த லேக் இருக்கு. நல்ல ஸ்லோவா இருந்த மாதிரி இருக்கும். பெருசா ஒன்றும் கனெக்ட் ஆகாது. ஒரு மாதிரியா தான் இருக்கும். அதனால பெருசா பிடிக்க வாய்ப்பு இல்லை. ஓடிடில பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன் தமிழ் ஆடியன்ஸ். பட் சரி, ஓகே. 10 மணி மேல ஆயிடுச்சு. 10 ஆயிடுச்சு. அதனால இஷ்டப்படும் ப்ரோ. சரி, பாய். நாளைக்கு சந்திப்போம். வரீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்க. நாளைக்கு வீக்கெண்ட் தானே. வாங்க. ஓகே. பிரகாஷ் சுகுமாருங்க இன்னைக்கு வந்தாரு. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒர்க்கு போயிட்டாரு. அவருக்கு வந்து பேச டைம் இல்லைன்னா டக்குன்னு கிளம்பிடுவாரு. யார் பேசுற இன்னைக்கு சந்தோஷ் பிரதர் நிறைய டெக்னிக்கல் டைம்ஸ்ல கேள்வி கேட்டார்ல, பார்த்தாரு. இவன் டெக்னிக்கலா கேட்கறாங்க நமக்கு அப்படின்னு படம் வேற பார்க்கல. அவருக்கு படம் யாராவது ஸ்பாயிலர் சொல்லிடுவோம்னு பயம். படம் பார்க்கணும்னா ஸ்பாயிலர் பார்த்தா ஒரு ஸ்பாயிலர் தெரிஞ்சாலும் படத்துக்கு போக மாட்டார் தியேட்டருக்கு. அவருக்கு அந்த பயம். அதனால இன்னைக்கு எல்லாம் இந்த லோகாவை பத்தி நிறைய பேசினாங்களா, பார்த்தாரு. ரைட், இது வேலைக்கு ஆகியான்னு கிளம்பிட்டாரு. சரி, ஓகே. பாய். பாய். குட் நைட்.